வணக்கம் நேயர்களே, இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடன் தான் ஒரு நீண்ட உரையாடலை நிகழ்த்தி இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு இப்ப இந்த தேர்தல் திமுக ஒரு புறம் போய்கிட்டு இருக்கிறாங்க, அதிமுக இது போக திமுக அதிமுக மாற்று என்கிற முறையில் பாமக தனி மக்கள் நல கூட்டணிக்கு இன்று 4 முனை போட்டியா போய்கொண்டிருக்கிற இந்த சூழலில் நீங்க 234 தொகுதிகளிலும் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனித்து நாங்கள் வேட்பாளரை நிறுத்த போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க. இந்த தேர்தலில் உங்களுடைய யுக்தி என்னது? என்ன மாதிரியான பார்வையை முன்வைக்கிறீங்க நீங்க? அதாவது இப்ப நாங்க மற்றவங்க தனிச்சு நிக்கிறேன்னு சொல்றதுக்கு இப்ப நாங்க நிக்கிறேன்னு சொல்றதுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இப்போ எங்கள் ஐயாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாமக திமுகவோடவோ அதிமுகவோடவோ மாறி மாறி கூட்டணி வச்சிருக்குது. இப்போ மக்கள் நல கூட்டணியில் இருக்கிறவங்களும் இந்த 2 கட்சிகளோடும் கூட்டணி வச்சிருக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு திடீர்னு சொல்றதுனால அது ஒரு முழுமையான நம்பகத்தன்மையை அது பெறலை. நாங்கள் கட்சி தொடங்கும் போது 2010 மே 18 தொடங்கும் போது 16 போட்டிடுவோம். எந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோடு அரசியல் கூட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அறிவித்தோம். அதுபடி இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ நாம் நீங்கள் இந்த தேர்தலில் எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, எங்களுக்கு மற்றவர்களுக்கு தேர்தல், எங்களுக்கு ஒரு போர். இப்போ அரை நூற்றாண்டு காலமாக இந்த திராவிட ஆட்சிகள், அதாவது திமுக அதிமுக அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட கட்சிகள் எமது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, நிலவளம், நீர்வளம், கடல் வளம், காட்டு வளம், கனிம வளம் எல்லாத்தையுமே நாசம் பண்ணிட்டது. இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ கட்டாயம் பார்த்துருப்பீங்க, எங்கள் மலைகளை கல்குவாரிங்கிற பேரில் இந்த பம்பரத்தை கடைவோம்ல அப்படி வெட்டி வெட்டி ஏற்றி கொண்டு வரதை பார்க்குறோம். நியாயமாக மண்ணின் வளங்கள் மக்களுக்கானது தான் இருந்திருக்கணும். ஆனால் தனிப்பெரும் முதலாளிகளுக்கானதாக மாறியது எப்படிங்கிற கேள்வி வந்ததுன்னா இதுக்கு பதில் இருக்காது. இப்போ அதே போல ஆற்று மணல் கொள்ள எல்லா கனிம வளங்களும் கொலை போய் கொண்டே இருக்குது. காடுகள் திராவிட கட்சியில் ஒரு புறம் துணை போதுங்கிற விஷயம் தாண்டி இதை செய்பவர்களும் தமிழர்கள் தானே செய்யறாங்க. இல்ல பாதிக்கப்படுறது தமிழர் நிலம், கொள்ளையடிக்கிறது தமிழ் முதலாளிகள் தானே கொள்ளையடிக்கிறாங்க. அந்த புரிதல் இப்ப நீங்க இப்ப 6 மண் அள்ளிட்டா 6 இறந்து போகும். அது சிறந்த நீர் வடிகட்டியாவும் நீரை தேக்கி வைக்கிற திறன் கொண்டதாகவும் மணல் இருக்குதுங்கிற புரிதல். இப்ப நீங்க ஒரு காடுகளை நீங்க அழிக்கிறீங்க, நீர் வளத்தை உறிஞ்சி வித்துக்கிறீங்க. ஒருவேளை நமக்கு அதிகாரம் வரும்போது இந்த நீர் வளத்தை பெருக்கிக் கொள்ள முடியும். காடுகளை நட்டு வச்சுட்டா இன்னொரு தலைமுறைக்கு விட்டுட்டு போக முடியும். மணலையும் மலையும் நான் உருவாக்க முடியாது. அப்ப அது அந்த அந்த புரிதல் நம்ம மக்கள்கிட்ட வரல. இவங்களுக்கு எப்படியாவது தன்னலம் சார்ந்த அந்த உணர்வு தான் எப்படியாவது நம்ம சம்பாதிக்க. முதலாளிகளும் சேர்த்து தான் விமர்சிக்கிறீங்க. ஆமா, அதையும் சேர்த்து தமிழ் முதலாளிகள் எப்படின்னா, இப்ப நீங்க ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு பிஆர்பி கல்குவாரியில வெட்டி ஏத்துறாரு அப்படின்னா அவர் இன்னைக்கு குற்றவாளியா இவங்க பாக்குறாங்க. 7 முறை சிறந்த குடிமகன் விருது குடியரசுத் தலைவர் கையால வாங்கியிருக்கிறார். 7 முறை. அது காரணம் அந்நிய செலாவணி அதிகமா ஈட்டி கொடுத்த வர்த்தகருங்கிறார். அந்த நிலையில தான். அப்ப 7 முறை சிறந்த குடிமகன் விருது பெற்றவர் இப்ப எப்படி குற்றவாளியானாரு? இப்ப நமக்கு எழுப்புற கேள்வி என்னன்னா, காலையில தான் கடப்பாறை மண்வெட்டியோடு போனாரு, அவர் கல்லை உடச்சி ஏத்தும்போது டக்குன்னு பிடிச்சிட்டோம் அப்படின்னா சரி. 25 ஆண்டுகளா ஏத்துறாரு. அனுமதி கொடுத்தது யாரு? நீங்க அந்த காலத்துல பழைய உண்டியல்ல ஒரு கலையத்தை நாங்கெல்லாம் எங்க தாத்தா எங்க அப்பா எல்லாம் உழுதுட்டு போகும்போது கலப்பையில மாட்டிடும். எடுத்து பார்த்தா ஒரு கலையம் இருக்கும். அந்த கலையத்துல ஒரு இதை போட்டு கட்டி வச்சு ஓட்ட காசுகள் தான் கிடக்கும். அது ஒன்னத்துக்கும் உதவாது. ஆனா அந்த காசு கூட அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும், காவல்துறையிலும் ஒப்படைக்கணும். ஏன்னா பூமிக்கடியில எது இருந்தாலும் அரசுக்கு சொந்தங்கிறீங்க. ஒன்னத்துக்கு உதவாத ஓட்ட கால்னாவே நீங்க அரசுக்கு சொந்தம்ங்கும் போது தங்கத்தை விட மதிப்பு உயர்ந்த இந்த கிரானைட் கற்கள், செலவு கற்கள் எப்படி தனி முதலாளிக்கு சொந்தமாச்சு? அப்ப இது எல்லாமே வெறும் அந்த முதலாளிகளை அள்ள வச்சுட்டு, முதலாளிகளை வெட்ட வச்சுட்டு 200 கோடி 300 கோடின்னு வெறும் கமிஷன் வாங்குற புரோக்கர்களா தான் இந்த அதிகாரம் இருக்குதே ஒழிய இது மக்களுக்கானதா இல்ல. லெமன் சாதம் ரெடி. இதுல எது தமிழ்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதம் சமஸ்கிருதம், லெமன் ஆங்கிலம், ரெடி ஆங்கிலம். அத தமிழ் எழுதி இருக்கிறாங்க. ஆமா, நீங்க எல்லாமே ஒரு தேசிய இனத்தின் மொழி 50,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுன்னு ஐயா தேவனைய பாவாணர் நிறுவுறாரு. கால்டுவெல் போப்பு இன்னும் சொல்றாரு, ஆதியில காடுகள் இருந்து மனிதன் நகர்ந்து வாழ தொடங்கும் போது அவன் பேசிய மொழியில இருந்த அந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல இருக்குதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுன்னு அவரு சொல்றாரு. இப்ப இவ்வளவு ஒரு நீண்ட நெடிய ஒரு இனத்தினுடைய மொழி சிதைஞ்சு முற்றுமுழுதான் அழிக்கப்பட்டது. அதுக்கு மீட்டுருவாக்கம் செய்ய என்ன வழி இருக்கு? தமிழ் எழுச்சியே, தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சின்னு தேவனைய பாவாணர் சொல்றாரு. எங்க தமிழ் மீட்சி வருது? இல்ல, ஆனா நீங்க திராவிட இயக்கங்களை விமர்சிக்கிறீங்க. இன்னைக்குள்ள திமுக அதிமுக நீங்க வைக்கிற குற்றச்சாட்டுகளை பலரும் ஏற்றுக்கொள்வார்கள் வச்சுக்கிட்டாலுமே
தமிழில் பெயர் வைப்பது, தமிழ் உணர்வை தூண்டுவது, இந்தி எதிர்ப்பு, சமஸ்கிருத எதிர்ப்பு, இதை செய்ததும் நீங்கள் விமர்சிக்கிற திராவிட இயக்கங்கள் தானே இந்த மண்ணில் செஞ்சிருக்கு. நீங்க உணர்வை தூண்டி நீங்க அதிகாரத்துக்கு வந்த பிறகு அதை மொத்தமா முடிச்சு விட்டது நீங்க தான். இப்ப நீங்க ஒண்ணுங்க, நீங்க மொழிப்பொறி எங்க ஊர் அண்ணன் ராஜேந்திரன் இருக்கிறாரு, அவர் நினைவிடம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? யாருக்காவது சொல்ல சொல்லுங்க பாப்போம். அவர் கொன்ன இடத்துலயும் புதைக்கல, பிறந்த இடத்துலயும் புதைக்கல. எங்க ஒரு தனி முதலாளியுடைய தோட்டத்தில் வந்து பதிச்சுட்டு வந்துட்டாங்க அன்னைக்கு இருந்த அரசு. இப்ப அந்த அந்த இடத்தை வந்து அந்த தனி முதலாளி நில வணிகத்தில் அதை விற்க போகும்போது நாங்க போய் தடுத்து அவர்கிட்ட ஒரு விலையை பேசி அதை எங்களுக்கு கொடுங்க, அந்த ஒரு கொஞ்சோண்டு இடத்த அவர் புதைச்ச இடத்தையாவது கொடுங்கன்னு நாங்க பாதுகாத்து வைக்கிறோமே ஒழிய எங்க அந்த மொழிப்பொறி ஈகியினுடைய நினைவிடம் எங்க? எல்லாத்தையும் மறந்துட்டு போனது இந்த ஆட்சி தான். நீங்க வந்து அவங்க தான் போராடினாங்கன்னா இந்தி இல்லாத இடம் சொல்லுங்க பாப்போம். இல்ல ஒருவேளை திராவிட இல்லாத இடம் சொல்லுங்க. இல்ல இப்ப திராவிட இயக்கங்கள் ஆட்சியை கைப்பற்றாவிட்டால் இப்படி எப்படி இருந்திருக்கும் தமிழகத்தின் நிலை? யாரு 67 நீங்க காங்கிரஸ் ஆட்சியா? நீங்க காங்கிரஸ் ஆட்சியில நீங்க பக்தவச்சலம் வந்து இந்தி திணிப்பை ஏற்றுக்கொண்டாரே ஒழிய லஞ்சம் ஊழல்னு ஒண்ணு இருந்ததுன்னு சொல்லுங்க பாப்போம். காமராஜர் காலத்து வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் பொதுமையா இருக்கு. இந்த சாராயம் இன்னைக்கு வந்து இந்த சாராய வியாபாரத்துல தான் எங்களுக்கு வருமானம் வருது, அதை வச்சுதான் அரசு நிர்வாகமே நடக்குதுங்கிறாங்க. அந்த காமராஜர் ஐயா காலத்துல தான் உங்களுக்கு நிறைய அணைகள் கட்டப்பட்டது, குளங்கள் வெட்டப்பட்டது, சாலை போடப்பட்டது, பல ஆயிரக்கணக்கில் பள்ளிக்கூடங்கள் தொடங்கப்பட்டு மக்களுக்கு தனக்கு கிடைக்காத கல்வி இன்னொரு தலைமுறை பிள்ளைகளுக்கு, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்காவது கிடைக்கட்டும்னு படிக்க வச்ச ஒரு பிச்சை எடுத்தாவது கொண்டு வரேன், என் பிள்ளைகளை படிக்க வச்சிரும்னு அவர் செஞ்சாரு. அவர் இந்த சாராயத்த காசுல தான் இவ்வளவு நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தாரா? இந்த நாடு அரையங்கலமாவது வளர்ந்துருக்குன்னா அவர் ஆட்சி காலத்துல தான். இது தந்தை பெரியாரே சொல்றாரு. மன்னர் ஆட்சி காலத்துல கூட அடைய முடியாத முன்னேற்றத்தை காமராஜர் நீங்க அவரை விட்டுறாதீங்கன்றாரு. அப்படின்னா இந்த 50 ஆண்டுகள்ல வெட்டப்பட்ட ஏரிகள் எத்தனை, தூர்த்து கட்டப்பட்ட வீடுகள் கட்டப்பட்ட ஏரி எத்தனைன்னு நீங்க சொல்ல முடியும். ஆனா இந்த 50 ஆண்டு காலத்துல வெட்டப்பட்ட ஏரி எத்தனை, தோண்டப்பட்ட குளங்கள், பாதுகாக்கப்பட்ட பராமரிக்கப்பட்ட குளங்கள் எத்தனை? 32 ஆறும் கதை முடிஞ்சு கடைசியா தாமிரபரணியிலும் கை வச்சு அது செய்யும்போது நம்ம போராடி ஐயா நல்லகண்ணு உங்க தலைமையில போராடி அதை தடுத்து நிறுத்தி இன்னைக்கு நிறுத்தி காத்து வச்சிருக்கோம். அப்ப இந்த ஆட்சியல்ல நீங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க நீங்க. ஆனா காமராஜர் அவர்களை நீங்க ஏற்றுக்கொள்வது சரி. ஆனா இருந்தாலுமே நீங்கள் கடுமையா இன்னைக்கு விமர்சிக்கிறது உங்களுடைய இந்திய தேசியம் தான். இந்திய தேசியத்தை கடுமையா விமர்சிக்கிறீங்க. காமராஜர் அவர்கள் நம்மளுடைய எல்லை பகுதியான பீர்மேடும் தேவிக்குளமும் போகும்போது மேடாவது குளமாவது தமிழ்நாட்டுல தானே இருக்கு அப்படின்னு. அது வரலாற்று பிழை. அது வந்து பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தலைமையும் செஞ்சிருக்கு. காமராஜர் மீதும் அதுல விமர்சனம், அந்த விமர்சனத்தை நாங்க வைக்கிறோம்ல. ஐயா செஞ்சது தவறு. நேரு என்னதான் சொன்னாலும் அதுல என்ன நடக்குதுன்னா, அந்த கிருஷ்ணமேனன்ங்கிறவர் நேருடைய தனி செயலாளர் இருக்கிறாரு. அவர் வந்து எப்படியாவது இந்த தேவிகுளம் பீர்மேடு தாலுகா உள்ளடக்கி இடுக்கி மாவட்டத்தை கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாரு அவரு. அது காமராஜர்கிட்ட சொன்னா கேட்க மாட்டாருன்னு நேரு முதல்ல மறுக்கிறாரு. திரும்ப 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 அவரை கரைச்சு நேரு மூலமா சொல்ல வச்சு அதை எடுத்துறாரு. என்னதான் நேரு மேல பற்று இருந்தாலும் அவர் அதை மறுத்திருக்கணும். தொலைநோக்கு இல்லாம தானே. நீங்க காவிரி உற்பத்தி ஆகிற இடத்துல வாழ்ற மக்கள் எல்லை பிரிப்புல தமிழ்நாட்டோடு தான் நாங்க வாழ்வோம் இருப்போம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. போக மாட்டாங்க கர்நாடகம்னு. நம்ம முன்னோர்கள் இல்ல போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சது இவங்க தான். அன்னைக்கு இந்த பிடிவாதமா அந்த இடத்துல தொலைநோக்கு இல்லாம இந்திய தேசிய உணர்வுல, இந்திய உணர்வுல காந்தியை விட பெரிய இந்திய பற்றாளர்களா நம்ம முன்னோர்கள் இருந்துட்டாங்க. அதான் இங்க இருக்க பிரச்சனை. அதுல வந்து எல்லாம் இந்தியா காங்கிரஸ் கட்சி தானே, திராவிட இயக்கம் தானே அதை முழுங்கடிக்க செஞ்சது. யாரு இந்திய தேசியத்துக்கு எதிராக பேசினது வந்து காங்கிரஸ் திராவிட இயக்கங்கள் தானே. அது வராட்டி காங்கிரஸ் தானே, இந்திய தேசியம் தானே. ரெண்டுமே செஞ்சிருக்கு. இதுல வந்து நீங்க இப்ப கச்சத்தீவு பறி போனதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கச்சத்தீவு பறி போனது யாரோட ஆட்சி காலத்துல போகுது? முல்லை பெரியாற்று இருக்குல்ல, முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருக்குது. ஆனா பறித்தது தேசிய கட்சிகள். ஆமா, பறித்தது தேசிய கட்சி. இந்திய தேசியம்ங்கிறது எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா அது காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி, யார் வந்து உட்கார்ந்தாலும் அது தமிழர் என்கிற இந்த தமிழ் தேசியனத்தின் உரிமை, உணர்வு, உயிர் எல்லாவற்றுக்கும் எதிராக தான் இருக்கும். நீங்க பிஜேபி என்ன சொல்லுதோ அதே தான் காங்கிரஸ் சொல்லும். கூடங்குளமா திறந்துருன்றோம், கச்சத்தீவா கொடுத்ததுங்க, விடுதலை புலிகளா பயங்கரவாதிகளுங்க, தமிழ் இளமா பேச்சுக்கே இடம் இல்லைங்க, மீத்த நெறிகாற்றா எடுத்தே தீரணுங்க. இந்த சூழ்நிலையில மாநில உணர்வை பேசியது, மாநில உணர்வுக்காக பேசின்னு பார்க்கும்போது தவறா புரிஞ்சுக்கிறீங்க. காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, கேரளான்னு வரும்போது மாநில கட்சி. நீங்க தேசிய கட்சி, அந்த மாநிலம் வரும்போது அந்த மாநில நலனின் மாநில உரிமையை பேசும். கர்நாடகாவா காங்கிரஸ் ஆளும்,
அந்த கர்நாடகான்னு வரும்போது அது மாநில கட்சி, அது அந்த மாநில நலனை அந்த மக்களின் உரிமையுமே பேசும். பாரதிய ஜனதா ஆண்டாலும் கர்நாடகால தமிழனுக்கு ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னு அந்த மாநில நலன் எல்லாமே தேசிய உணர்வோட இருக்குங்கிறீங்க தமிழ்நாட்டுல. பின்ன நீங்க இது கட்சி மாநில கட்சி, ஆனால் இந்திய இறையாண்மைக்கு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு பங்க வராமல் குந்தக வராமல் இது தேசிய நலனே பேசும். இது வானூர்தி நிலையத்துக்கு போற வரை இது திராவிடரா இருக்கும், இது தமிழ் பேசும், இந்த மண்ணை பேசும், ஏறிட்டா அது இந்தியம் பேசும். இது மாநில கட்சி தானே, இது இந்திய தேசிய கட்சி. இப்ப இந்த ஈழ பிரச்சனைங்கிறது உங்களை போன்ற அமைப்புகளுடைய பிரதான பிரச்சனை. ஆனால் இந்த ஈழ பிரச்சனையை நீங்க மன்னிக்கிறது, ஈழம் ஒரு பிரச்சனை கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப எல்லாரும் இந்த இதுல குழப்பிக்கிறாங்க. கச்சத்தீவு எனக்கு ஒரு பிரச்சனை, காவிரி நதிநீர் உரிமைங்கிறது எனக்கு ஒரு சிக்கல், முல்லை பெரியாற்று உரிமையை பெறுவது சிக்கல் எனக்கு ஒரு பிரச்சனை. ஈழம் எனக்கு பிரச்சனை இல்ல, அது என் இனத்தின் விடுதலை. அதை இதையும் போட்டு குழப்பிக்கிற கூடாது. நீ சொல்றது சரியான விஷயம்தான். இல்ல நான் என்ன கேட்பதுன்னா 83 இருந்து தமிழீழம் அப்படிங்கிற அடிப்படையான கொள்கையை திமுகவும் முன் வச்சாங்க. திமுகவில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்து நாடாளுமன்றத்தில் அதற்காக குரல் கொடுத்தவர் வைகோ, அதற்கு பிறகு பழனிமாறன் ஐயா போன்றவர்கள், விடுதலை சிறுத்தைகள், அதற்கு பிறகு தொல் திருமாவளவன் அவர்கள், எல்லாரோடையும் நீங்க நெருக்கமா இருந்தவங்க தான் இவர்கள். இப்ப பாருங்களேன், தமிழீழம்னு பேசுகிற உங்களுக்குள்ளேயே தேர்தல்னு வரும்போதோ இல்ல ஒரே மேடையில கூட நீங்க எல்லாரும் சேர்ந்து அலங்கரிக்க முடியல. இந்த ஈழ சிங்கள பேரினவாதத்துக்கு எதிர்த்தான ஒரு மேடை என்றால் கூட சீமான் அவர்கள் தனி மேடை, திருமாவளவன் அவர்கள் தனி மேடை, வைகோ அவர்கள் தனி மேடை, பழநெடுமாறன் தனியாக இருக்கிறார். இது உங்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு விஷயத்துக்காக கூட நீங்க ஏன் பேசுவதில்லை? ஈழம் தானே உங்க அடிப்படையாக. நீங்க பல இடங்கள்ல சேர்ந்து இயங்க வேண்டிய இடங்கள்ல சேர்ந்து இயங்கி இருக்கோம். இந்த ஒன்னா இருக்கணும், ஒன்னாவே நின்று போராடணுங்கிறத நான் ஏற்கல. அப்படி இருக்கணும்னு ஒண்ணு இல்ல. இப்ப நான் ஒரு சிறந்த போர் வீரன், என்ற 10,000 வீரர்கள் இருக்கிறாங்கன்னா 10,000 பேரையும் ஒரே இடத்துல குவிச்சு சண்டை போடணுங்கிறது அது ஒரு பெரிய யுத்த நெறியோ அல்லது ஒரு முறையோ இருக்க முடியாது. நான் 5,000 பேரை பிரிச்சு இப்படி வா, 2,000 பேர் இப்படி வா, ஒரு 1000 பேர் பின்னிருந்து வா, அப்படி பல தளங்களை பிரிச்சு சண்டை போடுறவங்க சிறந்த போர் வீரனா இருக்க முடியும். ஒரு நோக்கத்துக்காக பல அமைப்புகள் பல நாட்கள், இப்ப நான் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறேன், நாளைக்கு மதிமுக செய்யுது, நாளைக்கு ஐயா நெடுமாறன் செய்யறாங்க, அப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய விடுதலை சிறுத்தைகள் செய்யுது. அப்படிங்கறதுல இன்னும் கூடுதலா அழுத்தம் இருக்குதான் வாய்ப்பு இருக்கு. அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு நோக்கம் இல்ல. போரை நிப்பாட்டுகிற உயரத்தில் இருந்தவர் ஐயா கலைஞர் அவர்கள், திமுக. அது இப்போ இந்த ஆட்சியிலிருந்து வெளியில வந்தா போர் நின்றுக்குமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அரசு கவிழ்ந்திருக்கும். ஒரு இந்திய பேரரசு, ஒரு துணைக்கண்டம் வளர்கிற வல்லாதிக்கம், அதனுடைய ஆட்சி கலையுது அப்படின்னு கவிழ்ந்து விழுதுன்னா எதனாலேன்னு ஒரு கேள்வி வரும். பன்னாட்டு சமூகம் பார்க்கும். அப்ப இந்திய பேரரசின் ஆட்சி கவிழ்ந்து போனதுக்கு காரணம் ஈழத்தில் நடக்கிற போர். இந்திய அரசு கவிழ வாய்ப்பு இல்ல, மாநில அரசு மட்டும். அங்கதான் மாயாவதி, முலாயம் எல்லாருமே ஆதரவு கொடுக்க தயாரா இருந்தாங்களே. இப்ப நடுவண் அரசுக்கு மாநில அரசு எங்க கவிழ்ந்து போகுது? மாநில அரசு ஒன்னும் கவிழ்ந்து போனா மறுபடி தேர்தல் வந்தா 90 இடத்துல வென்றுவங்க 200 இடத்துல வெல்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா அந்த கொதி நிலையிலையும் உணர்வு சூட்லையும் தான் தமிழகம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நீங்க கட்டாயமா 40 பாராளுமன்ற உறுப்பினர் நம்ம உறுப்பினர்கள் தாங்கி பிடிச்சு கொண்டு இருந்தாங்க. ஒரு குறைஞ்சபட்ச வெளியேறி இருந்தா ஒரு தடுமாற்றமாவது வந்திருக்கும். அது ஒரு சர்வதேச அரசியலா மாத்திருக்க முடியும். அதை செய்யல. ரெண்டாவது போராடி நிப்பாற்ற உயரத்தில் இருந்தது அதிமுக, அம்மையார் ஜெயலலிதா. இது ரெண்டுமே செய்யல. அப்ப அதிகாரத்தில் இருந்தவங்களுக்கு நோக்கம் இல்ல, நோக்கம் இருந்தவங்களுக்கு அதிகாரம் இல்ல. இப்ப இந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதுதான் எளிய மக்களுக்கு வழி. மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்கள் அரசையும் அதிகாரத்தையும் கையில் எடுப்பதை தவிர ஒரு வழி இல்லைன்னு ஆயிருது. அதனாலதான் நம்ம இப்ப நான் ஏன் நீங்க ஒன்னா நிக்கிறது இல்லைன்னா, நீங்களே சொன்னீங்க தொடக்கத்துல நான் எல்லாரும் கூடவே நின்னவன். ஆனா இப்ப நீங்க ரொம்ப துண்டா நிக்கிறீங்க. நிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாரோட இணைஞ்சு நான் நிக்கலாம், எதை சொல்லி நிக்கலாம்? காலையில நான் எங்க அண்ணன் திருமாவளவனோட பேசுவேன், மாலையில அவர் திமுகவோட போய் நிப்பாங்க. ஏன்னா கலைஞர் கூட்டணியில இருக்கிறாரு. நாங்க எந்த அடிப்படையில் போய் நிக்கிறது? நான் அண்ணன் வைகோவோட இருக்கிறேன், டக்குன்னு பாரதிய ஜனதாவோட போய் நிப்பாங்க. அப்ப நாங்க இந்த சரியா வரல, அப்ப பாதையை தேடாதே உருவாக்குன்னு தலைவர் சொன்னது போல ஒரு தனித்த பேர் இயக்கமா வளருவது மாறுவதை தவிர வழி இல்லாம போயிருது. அதனாலதான் நம்ம இந்த வேலையை நம்ம தனிச்சு செய்ய வேண்டியது வருது. இப்ப நீங்க இந்த 5 பேருக்கு 4 பேர் கூட்டணியை என்னைக்கு செஞ்சிருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வரும்போது அவங்க முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை வச்சு பயணிச்சு வந்திருந்தா இன்னைக்கு பெரிய மாற்றம் அதுவே உருவாகி இருந்திருக்கும். அப்ப இன்னைக்கு யாருமே நம்மளை கூட்டணியிலே சேர்க்க மாட்டாங்கிறாங்க போது, நம்ம பந்தியிலே இடம் இல்லைங்க போது நம்ம பாயசம் கட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிருது. உங்களுக்கு கூட்டணியில யாரும் சேர்க்கல, சரி சேராதவங்க நம்மளை சேர்க்காதவங்க எல்லாம் ஒரு கூட்டாகும் அப்படின்னு வர்றது அதனாலதான் அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் தரமாட்டேங்குது. அப்ப
இல்ல நீங்கள் சொல்வது திருமாவளவன் அவர்கள் அங்க வந்து கொதித்து கொண்டிருந்த போது ஈழத்தில் ஒரு திமுகவுடன் இருந்தாரே, தமிழீழம் தானே அவருக்கும் ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்தது அப்படின்னு கேட்கறதும், வைகோ அவர்கள் ஈழத்துக்கு துரோகம் செய்த பாஜக கேக்குறீங்க. அதை விடுங்க. இப்ப அவங்க குறைந்தபட்ச தேர்தல் அறிக்கைன்னு விடுறாங்க. குறைந்தபட்ச வேலை திட்டம், வேலை திட்டமாவது அது நடக்குது நடக்கல, அதையாவது அதிகபட்சமாக்கலாம்ல. குறைந்தபட்ச வேலை திட்டம், அந்த வேலை திட்டத்திலேயே இந்த கூடங்குள அணுவுல எதிர்ப்பு இல்ல, தனி ஈழம் தான் தீர்வுங்கிற தீர்மானம் இல்ல, முடிவு இல்ல. அது காரணம் சிபிஎம் சிபிஐ இருக்காங்க. சிபிஎம் வந்து சிபிஐ வந்து இதுக்கு நேர் எதிராக நிக்காது, அது அணுவுல எதிர்க்குது. அது சுய நிர்ணய உரிமைங்கிற அளவுக்காவது வருது, செல்ஃப் டிட்டர்மினேஷன் அளவுக்காவது வருது. தனி ஈழம்ங்கிறத இந்த இடதுசாரியில் இந்த சிபிஎம்முக்காக நீங்க இவ்வளவு சமரசம் செய்யும் போது நீங்க எப்படி கருணாநிதி ஜெயலலிதா விமர்சிப்பீங்க? அதிகாரத்தில் இருந்தவங்க அப்ப எவ்வளவு சமரசங்களை செஞ்சுக்கிற வேண்டியது வரும். அப்ப அவங்க ஆதரிக்கல நம்ம பேசுறது மட்டும் எப்படி அர்த்தம் உள்ளதா இருக்கும்? அதனால இந்த சின்ன சின்னதுக்கே நம்ம சமரசங்களை செய்யும் போது வழி இல்லாம போகுது. இப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ஒன்னாப்தி பார்ட்டியா இருக்கிறதா, நம்பர் 1 பார்ட்டி ஆகிறதாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப எல்லாரும் ஒன்னா நிப்போம், ஆனா நாங்க தான் முன்னால் நிற்போம். இனி ஒரு காலம் தமிழ் தேசிய பிள்ளைகள் தேசிய கட்சிகளுடைய திராவிட கட்சிகளை முன்னிறுத்தி பின்னிக்கிறது நீண்ட காலமா என் முன்னோர்கள் செய்த தவறு. இப்ப நீங்க ஐயா ராமதாஸ் தனியா நிக்கிறேன்றாங்க, பாமக நின்றுக்க வேண்டிய காலம் போயிருச்சு, அது ரொம்ப காலம் போயிருச்சு. அப்படியே நீங்க தனிச்சு நிக்கணும்னு எங்க ஐயா சொல்லும்போது திராவிட கட்சி கூட்டணின்னு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க முடிவெடுத்தவனே 3 பேரை விலகடா இடைத்தேர்தலை சந்திப்போம்டான்னா அது நேர்மை வந்திருக்கும். அந்த திமுகவோட கூட்டணி வச்சு பெற்ற அந்த திமுக வாக்கு இருக்குது, வாக்கு இருக்குது. நல்லா கவனிக்க, நீங்க அது காங்கிரஸ் வாக்கு இருக்குது. நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் கூட்டணி வச்சு வென்றீங்க. அந்த 3 உறுப்பினர்ல வெறும் பாமக வாக்குன்னு மட்டும் சொல்ல முடியாது, வெறும் வன்னியர் வாக்கு மட்டும் இருக்கா? அது திமுக வாக்கு இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் வாக்கு இருக்குது. அதுல நின்றுகிட்டு நான் இனிமே வந்து யாரோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படிங்கிறது வந்து அதன் நம்பகத்தன்மை குறையுது. இப்ப அந்த இதுதான் நம்ம பாக்குறது. இப்ப கடந்தால இப்ப மதிமுக எடுத்துக்கிறங்க, அண்ணன் வைகோ வந்து நரேந்திர மோடி வந்தா எல்லாம் சரியாயிருந்தாங்க. இன்னைக்கு அவர் தான் கடுமையா விமர்சிக்கிறாரு. நான் ஏன் போல, இது நடக்கும்னு முதல்ல தெரியும். இந்த அமைப்பு இந்தியாவினுடைய தத்துவமே தப்பா இருக்கு. இது பொருளாதார கொள்கை, இதனுடைய வெளியுறவு கொள்கை, இவருடைய கல்விக் கொள்கை, நீர் மேலாண்மை கொள்கை, பாதுகாப்பு எல்லாமே காங்கிரஸுக்கு இல்ல. ஆனா நீங்க சொன்னாலுமே ஒரே அச்சு தான். நீங்க இங்க ஒரு ஒரே கட்டை, ஒரே மண்ணு, யார் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரு செங்கல் தான், ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். இந்த கொள்கை அப்படி இருக்குது. உங்க பொருளாதார கொள்கை, நீங்க எண்ணெய் நிறுவனங்களை உற்பத்தி எண்ணெய்க்கான பெட்ரோல் டீசலுக்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம், தனியார் முதலாளியே தீர்மானித்துக் கொள்ளலாம்லாம். தூங்கும் போது ஒரு வேலை இருக்கு, எந்திரிக்கும் போது ஒரு வேலை இருக்கு. அப்ப இது எப்படி 90களுக்கு அப்புறம் உலகமயமாக்கல் இந்தியா முழுவதுமே வந்துருச்சுல, எந்த மாநிலமும் அதை எதிர்த்து வந்துருச்சு. அப்ப அதனாலதான் நம்ம இவங்களால ஒன்னும் செய்ய முடியாது. இப்ப நீங்க வந்து காங்கிரஸ் ஈழ போராட்டம் நடத்தி நம்ம மக்களை கொன்னுச்சு, அதுக்கு துணை நின்றுச்சு, எல்லா வேலையும் செஞ்சிச்சு. பாமக பாரதிய ஜனதா மட்டும் வந்து என்ன செஞ்சிருச்சு? இல்ல, அது உண்மைதான். நீ சொல்ற மாதிரி தேசிய கட்சிகள் எப்படி இருக்கு. இல்ல, நான் கேட்கறது இந்த இடத்துல என்னன்னா, நீங்கள் இப்ப முதுமைப்படுத்திக்கிற மாப்போசி, ஆதித்யநாத் போன்றவர்களே திமுகவுடன் நின்று இதே தேர்தல் அரசியலில் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் பெற்றவர்கள். நீங்க முன்னோர்கள் செய்த பிள்ளை. நீங்க 234 நிக்க போறியான்னா, ஒரு தேசிய இனத்தின் மக்கள் எங்கெங்க வாழ்றாங்களோ அங்கெல்லாம் அந்த இனத்துக்கு அரசியல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எங்க முன்னோர்கள் சில பகுதி கட்சி தொகுதி கட்சிகளா நின்னுட்டாங்க. அந்த தவறை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் எனக்கு வேண்டியது 4-3 சீட் இல்ல, நாடு. இந்த அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். எத்தனை ஆயிரம் துன்ப போட்டுகளானாலும் ஒரே ஒன்றுதான் அதுக்கு, ஒரே சாவிதான் அதுக்கு, அது ஆட்சி அதிகாரம் மட்டுமேங்கிறாரு. அதை தவிர நான் வேற என்ன செய்ய முடியும்? நானா நீ என்னடா நீ ஆளணுங்கிறேன். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தன் பிறந்த இல்லாண்மை ஆக்கி கொள்ளன்னு எனது மறை சொல்லுது. அந்த அறத்தின் வழி நின்றுதான் நம்ம அரசியலை கட்டி எழுப்பணுங்கிறோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு பாடுறது, எல்லா மனிதருக்கும்னு பாடல, எல்லா தமிழருக்கும்னு பாடல, எல்லா உயிருக்கும்னு வேதம் சொல்லுது. அதையேதான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்ங்குது. இப்ப இந்த பண்பாடு, இந்த நெறியின் அறத்தின் வழியில தான் நம்ம அரசியலை கட்டமைக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எமது பாட்டன் சொல்றான், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சிங்கிறான். அதான் என்ன சொல்றான், அலைமாகடல் நிலம் வானில் ஒண்ணு. வெறும் நிலத்துல மட்டும் அதிகாரம்டா, அலைமாகடல் நிலம் வானில் ஒன்னு அணிமாளிகை ரதமே அது ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறான். இடையில ஏதாவது பிரச்சனை வருதா, கொலைவாளினை எடடாங்கிறான். மிக கொடியோர் செயல் அறவேன்னு யார் பேச்ச கேட்கறது? அப்ப நறுக்குவோம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் என்று முரசறைவாய், குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். அப்ப நம் முன்னோர்களின் கனவு தானே, கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கட்சினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியின் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லைன்னு பாவலர் எதிர்பாடுறாரு. அப்ப அந்த எங்க முன்னோர்கள் காட்டிய வழியில தான் அந்த அவங்க கனவை நிறைவேற்றணும்னு நம்ம துடிக்கிறோம். அதுல
அதிகாரம் இல்லாம நான் என்ன செய்ய முடியும்? அதிகாரமற்ற எளிய மக்களின் பிள்ளைகள் போராடி கொண்டும் புலம்பிக் கொண்டும் மனு கொடுத்து கொண்டும் உண்ணாவிரதம் இருந்து கொண்டும் தீக்குளிச்சு செத்து கொண்டும் முறையிட்டு விட்டு எத்தனை நாளைக்கு இருப்போம் நாங்க? கண்டிப்பா. இப்ப நீங்க மற்ற அந்த மக்கள் நல கூட்டணி பல்வேறு கட்சிகளை பற்றி தனித்து நிற்பதற்கான வரையறை இதெல்லாம் கூறினீங்க. தனித்து நிற்கிறேன்னா நான் மட்டும் தான் நீங்க தனித்து நிற்கிறேங்கிற விஷயத்துக்காக நீங்க சொன்னீங்க. ஆனால் கடந்த காலங்களில் நீங்களும் அதிமுகவை சார்ந்து சட்டமன்ற உறுப்பினர் பெற்றதில்லையே ஒழிய அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொல்லி நீங்க பாயராஜா எல்லாருமே கடந்த 2009 தேர்தலில் இதெல்லாம் தொடர்ந்து நீங்க பரப்புரை செஞ்சிருக்கீங்களா? அப்ப நீங்களும் ஒரு அதிமுக சார்பு நிலை எடுத்து அதிமுகவுக்கு இந்த முறை வாக்களிங்க நீங்களும் மக்களை கேட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு இப்ப பலமுறை நம்ம விளக்கிருக்கோம். அதனால நீங்க இப்ப கேட்கறதுனால சொல்றேன். அது அதிமுக ஆதரவு நிலைப்பாடுன்னு நீங்க இப்ப பார்க்க கூடாது. அதிமுக ஆதரவுன்னா அதிமுக போட்டியிடுற அனைத்து தொகுதியிலையும் ஆதரிக்கிறது. நீங்க ரெட்டலைக்கு வாக்கு கேட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்க. முரசுக்கும் கேட்டிருக்கேன், கதிரேவா சுத்தியலுக்கும் கேட்டிருக்கேன். அது காங்கிரஸ் நின்ன தொகுதி இல்லை. அப்படிதான் நான் எங்க அப்பா பாரதி ராஜா செல்வமணி அண்ணா எல்லாரும் போனோம். அது போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு கொதி நிலையில நம்ம அந்த வேலையை செஞ்சோம். பிறகு தனித்த அமைப்பானதுக்கு பிறகும் இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தை வலுவிளக்க செய்யணும். காங்கிரஸோடவே கூட்டணி வைக்க பாய்ந்ததா இல்லையா அந்த திராவிட கட்சிகள்? அது காரணம் என்ன? அப்படி இல்லைன்னா என்ன ஆயிரும்னா, தமிழன் ஒரு மானங்கட்டவன், பணத்தை கொடுத்தா இனத்தை காட்டி கொடுக்குற ஒரு ஈன பிறவி என்று வந்துடும். தன் இனத்தை அழிச்சிட்டு கண்ணு முன்னாடி நம்ம போர் நடந்தப்ப 11 இடங்கள்ல வெற்றி பெற்றது காங்கிரஸ். அன்னைக்கு பாருங்க, எப்படின்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ள நீ விட்டது மாதிரி என்னது இன மக்கள் ஒரு சின்ன அங்க இருக்கிற ஒரு அந்த படுகொலையில ஒரு துளி காட்சியில கூட காட்ட விடல. பட்டடிச்சு கொடுத்த எல்லாரையும் தேசிய பாதுகாப்பு, ஓடி ஓடி ஊரா பேசி கொண்ட எம்எல்ஏ தேசிய பாதுகாப்பு, தொடர்ச்சியா சிறை, எல்லாருமே அடக்கி ஒடுக்கப்பட்டோம். வளாகத்துக்குள்ள வழக்கறிஞர் போராட்டத்துல நீதிமன்ற வளாகத்துல தடியடி. அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தாக்கத்தை ஏற்படுத்தினா இவ்வளவு நடந்துருச்சான்னு கெல்லம் மெக்கரையுடைய அந்த போர்க்குற்ற காணொலி வந்த பிறகுதான் இவ்வளவு நடந்திருக்கானே நம்ம மக்களுக்கு தெரிய வருது. அதனால நீங்க அந்த இதை ஒப்பிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியது. பிற்காலத்துல அன்னைக்கு தடியடி நடத்தினவங்க சிறையில போட்டவங்களே திருப்பி அதை ஆதரிச்சு பேச வேண்டிய தேவை வந்ததுன்னா அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். இங்க அன்னைக்கு எல்லாரும் என்ன சொன்னாங்க, ஈழம் ஒரு பிரச்சனையே இல்லை, இங்க தேவையில்லாம அரசியலாக்குறாங்க, அதை ஈழம் அந்த பிரச்சனை கிராமங்கள்லாம் போய் சென்றடையல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. கொண்டு போய் சேர்க்காத யாருடைய குற்றம்? பேசுனதெல்லாம் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதை வச்சுக்கிட்டு தேவையில்லாம அரசியல் செய்யறாங்கிறாங்க. அரசியல் என்பது என்ன? ஒரு தேசிய இனம் தன் இனத்திற்கு ஒரு தேசம் அடைகிற போராட்டத்தை விட அதுக்கு ஒரு அரசியல் இருக்குதா என்ன? இங்க அப்படி அது அடக்கி ஒடுக்கப்பட்டது. அதனால அந்த தேர்தலில் வெற்றியை நீங்க கவனத்தில் எடுத்துக்க கூடாது. இப்ப நம்ம அதிமுக ஆதரவுங்கிறது அவங்க என்னை ஆதரிங்கன்னு கேட்கவும் இல்லை, நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிட்டு ஆதரிக்கவும் இல்லை. நமக்கு ஒரு வழி கிடையாது. இன்னைக்கு அந்த அந்த காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியை வீழ்த்தி காட்ட வேண்டிய தேவை இருக்குது. நீ என் இனத்தை கொண்டிருக்கேன். அப்ப அதனாலதான் நம்ம அந்த வரலாற்றில் அந்த பெரும்பழி விழுந்த கூடாதுன்னு தான் எந்த கட்சி நம்ம இனத்தை அழிச்சு ஒழிச்சதோ அந்த கட்சியை அரசியல் அதிகாரத்தை இந்த நிலத்துல அறவே அகற்றணும்டாங்கிற ஒரு வெறியில நம்ம அதை செய்யறோம். அதனால அது போட்டியிட்ட 63 தொகுதியில 58 தொகுதியில நாங்க வேலை செய்ய முடிஞ்சது, நேரம் இருந்தது, வேலை செஞ்சோம். அப்படித்தான் நீங்க பாக்கணும். திருப்பி இது அதிமுக இருந்தாலுமே திராவிட இயக்கங்களை நீங்க பொதுவா இந்த 2 கழகங்களை விமர்சனம் செய்யும் போது அதிமுகவுடைய திமுக மீதான விமர்சனம் தானே அதிகமா இருக்கு. அதிமுக அந்த அளவுக்கு கடந்த காலத்துல இந்த காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி இருக்கும்போது இந்த திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இந்த கைச்சின்னத்துக்கும் வாக்கு கேட்டிருக்கேன். அதையும் நீங்க பாக்கணும். நீங்க திடீர்னு இந்த தொடர்ச்சியா இந்த ஈழ போர்ல இருந்து இந்த வேலை செய்யறதுக்கு அப்ப அந்த 90 இடம் என்று ஐயா கலைஞர் முதலமைச்சரா இருக்கும்போது அந்த தேர்தலில் நான் திமுக ஆதரிச்சு வேலை செஞ்சிருக்கேன் 2006. ஆமா, அதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். திமுகவை அதிகமா நம்ம விமர்சிக்க காரணம் நீங்க வேறு அதாத்தான் இருக்கு. இப்ப நீங்க ஜெயலலிதா இந்த கொடுமையான ஆட்சியை செய்யறாங்க, ஊழல் லஞ்சமா இருக்குதுன்னா இந்த ஆட்சியை பிரசவித்தது யாருங்கிற கேள்விதான் நீங்க பாக்கணும். இப்ப நீங்க ஐயா கலைஞர் மட்டும் ஒரு காமராஜராவோ அல்லது கக்கனாவோ ஐயா ஜோதிபாஸ் மாதிரியோ இருந்திருந்தா ஏது எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த நாட்டுக்கு எதுக்கு வரப்போறாங்க? எல்லாமே சரியில்லைங்கிறீங்க, எல்லாம் மோசமா இருக்கு. எல்லாம் இந்த மோசமான ஆட்சியை கொண்டு வந்தது யாரு? மக்களா? ஏன் இவ்வளவு அதிக பெரும்பான்மையோடு வெற்றியடை வைக்கிறாங்க? எதுக்கு? உங்க மேல இருக்க வெறுப்பு அவங்களுக்கு வாக்கா மாறுது. அது நீங்க தான் காரணம். இல்ல இப்ப முள்ளிவாய்க்கால் முற்றத்தை இடித்த போது கூட அதிமுக அரசை நீங்க எல்லாம் கடுமையா விமர்சிக்கலையா? போராடணும், நாங்க எதிர்த்தோம். கடுமையான எப்படி விமர்சிக்க சொல்றீங்க? எப்படி கடுமையான எப்படி? இல்ல திமுக விமர்சித்தது போல் அப்படி அதிமுக விமர்சிக்கலையா? அப்படி ரெண்டையுமே நாங்க சமதராசில் தான் வச்சிருக்கோம். திராவிட கட்சிகள் ஆட்சிகள் ரெண்டுக்குமே எந்த மாற்றம் கிடையாது.
இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், இங்கேயும் கொள்ளை போகும், இங்கேயும் ஆற்று மணல் கொள்ளை இருக்கும், இங்கேயும் கனிம வளங்கள் திருடப்படும். எல்லாமே மாற்று கிடையாது. நீங்க வேணா திமுக அதிமுகவுக்கு மாற்றுனா இங்க அதிகமா பாராட்டு விழா நடந்தா திமுக, இங்க அதிகமா பதவியேற்பு விழா நடந்தா அதிமுக. இது ரெண்டும் தான் இருக்கும். வேற அங்க ஆணு இங்க பெண்ணு, வேற எந்த மாற்றமும் கிடையாது. அதனாலதான் நம்ம இந்த ஆட்சி மாற்றங்களால் பயன் இல்லை, அரசியல் மாற்றம் தேவைப்படுது. இப்ப இந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் துவக்க விழாவில் கூட தமிழ் தேசிய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய பலரை நீங்க கூப்பிடல, ஏன்னா திமுக சார்பில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் சுபவி அவர்களை எல்லாம் கூப்பிடவில்லைன்னு சொல்லி அது ஒரு இதா இருந்தது. அவர் கூட வாழ்த்துக்களை நீ பரவாயில்ல கூப்பிடலன்னா பரவாயில்லன்னு மாதிரி சொல்லியிருந்தார். ஆனா பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்களை தான் நீங்க அதுல அழைச்சிருந்தீங்க. எப்படி முழுக்க முழுக்க ஈழத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தலைமையை உங்களால கூப்பிட முடியுது? இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்துக்காக உங்களோட நெருக்கமா நின்றவர்களை நீங்கள் ஏன் அழைக்கல அதுல? இல்ல இது முழுக்க முழுக்க எங்க ஐயா நெடுமாறன் அவர்கள் எடுத்த முடிவு தான். அதுல நானும் ஒரு ஐயாவுடைய அன்பா. பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்பா உங்களுக்கு, அப்ப பாஜக ஏற்பாங்கிற கேள்வி வருது இல்ல? அது ஐயாட்ட தான் நீங்க கேட்கணும். அது எல்லாருமே என்கிட்ட கேட்டாங்க, ஐயா அப்படி கூப்பிட்டுருக்காங்களேன்னு. நான் அது போய் நான் பெருசா மதிக்கிற ஒரு தகப்பன் போல எனக்கு ஐயா. நான் அவங்க சொன்னா கேட்டுக்கிறேன்னு வெளியே இதெல்லாம் போய் எதிர்வாதமோ கேள்விகளோ கேட்கறது இல்ல. நீங்க வரணும், 3 நாள் என் கூட இருக்கணும்னாங்க. நான் போனேன், 3 நாளும் கூட இருந்தேன். அவ்வளவுதான். நாம இடிச்சப்பட்டோட நிகழ்ச்சி நிரல் ஏற்பாடுக்கு உங்களுக்கு தொடர்பு கிடையாது? தொடர்பு இல்ல. அது முழுக்க முழுக்க ஐயா, அதுக்கு ஒரு குழு ஐயா அமைச்சு வச்சு. இதை நீங்க ஒரு விமர்சனமா கூட சொல்லலையா? எப்படி ஒரு பாஜக தமிழ் உணர்வோட அதை போய் நம்ம சொல்லணுங்கிறதுல ஏன்னா நீண்ட காலமா ஐயா அவங்களோட அர்ஜுன் சம்பத்தை அழைக்கிறது, அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன், அது எப்படி தமிழ் தேசியத்துக்கு ஏற்பாடு முடியும்? அதை நீங்க ஐயாட்ட தான் கேட்கணும். நாம நான் எடுக்கிற முடிவு ஏதாவது தவறா இருந்ததுன்னா நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். அப்ப நீங்க அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. அது ஐயாட்ட நீங்க கேட்டீங்கன்னா விளக்கமா சொல்லுவாங்க. அதே போல அந்த முற்றத்துல பெரியார் படத்தை வைக்கல, ஆனா பல்வேறு தேசிய கட்சி தலைவர்கள் படத்தை எல்லாம் அவங்க திறந்து வச்சிருக்காங்க. சாதி பேரோட எல்லாம் சில பேரை வச்சிருக்காங்க. அதை நான் கேட்டேன் ஐயாட்ட. அது எல்லாருமே சொன்னாங்க நீங்க வைக்கலாமேங்கய்யா என்ன. இல்ல நம்ம அது வைக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. பெரியாருக்கு நாம எதிரி இல்ல, நான் பெரியார பெரிதும் மதிக்கிறவன். ஆனால் அந்த மொழிப்போர் இதுல நம்ம ஈகியலா படமா தான் நான் வச்சிருக்கேன் ஒழிய அது வைக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லைன்னு என்கிட்ட சொன்னாங்க. அவ்வளவுதானே ஒழிய நான் அதை ஐயாட்ட போய் பெரிய விமர்சனமா ஏன் வைக்கலன்னு கேட்டா அதுக்கு இந்த மாதிரி விளக்கம் சொன்னாங்க. அதோட இப்ப நான் இது விட்டுட்டேன். இப்ப திராவிட கட்சிகளை விமர்சிக்கும் போது இந்த திமுக அதிமுக கட்சிகள் மீதான விமர்சனமா, திராவிட இயக்க கருத்தியல் மீதான விமர்சனமா? உங்களுடைய விமர்சனத்தை எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இப்ப அதிகப்படியா நீங்க இந்த 50 ஆண்டுகள ஆட்சி தான் நமக்கு இதோட தீமையை தான் நம்ம எடுத்துக்கிட்டு போறோம். கருத்தியல் மீதான கருத்தியல் மீது ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், நான் இந்த ஆரியத்திற்கு எதிரான திராவிடம் என்பதை நான் ஏற்கிறேன். ஆனால் நாங்கள் திராவிடர்கள் என்பதை நான் ஏற்கல. அதுல என்ன இதா இருக்கு? அது திராவிடர்கள் அப்படிங்கறத நான் தமிழன், நீங்க தமிழர், இடையில யாரு திராவிடர்? ஏன்னா நீங்க இந்த திராவிடர் அப்படிங்கறது நீங்களே பாக்குறீங்க. உம்மன் சாண்டி ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு இங்க வாழ்ற மலையாள மக்களுக்கு. எப்போதையும் விட ஒரு உள்கலகம் தமிழ்நாட்டுல வெடித்து வருது. அந்த மண்ணின் பிள்ளைகள் அவங்க அதிகாரத்தை கைப்பற்றணும் துடிக்கிறாங்க. அது சரியானதுன்னு தான் சொல்றாரு. என்னை கேட்டா நான் மலையாளியா திராவிடனா நான் மலையாளின்னு தான் சொல்லுவேன். அவர் சொல்றாரு பாருங்க. அப்ப நீங்க இங்க யார் திராவிடர்னு பாருங்க. இங்க கேரளாவில மலையாளி, ஆந்திரால தெலுங்கர், கர்நாடகால கன்னடர், ஏன் நிலத்துல திராவிடர், பீகாரியன் பீகார்ல, மராட்டியன் மகாராஷ்டிரால. திராவிடர் பெயர் வேறுபட்டாலும் முழுக்க முழுக்க அது இன எழுச்சிக்காக தானே இந்த அமைப்பு செயல்பட்டிருக்கு. நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. நீங்க அது ஒரு தனி விவாதம். பெருத்த காயத்தோடு இருக்கிறேன் நீங்க அதுல நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. திட்டமிட்டு முழுக்க அழிச்சு முடிக்கப்பட்டது. அவங்க என்ன சொல்றாங்க, ஆரிய எதிர்ப்பினுடைய குறியீடு திராவிடம். நீங்க என்ன எதிர்க்கவே இல்லையே. திராவிடம்ங்கிறது ஆரியத்துக்கிட்ட எதிர்ப்பே காட்டல, மண்டியிடவும் இல்ல. மண்டிட்டா கூட தாண்டி போக கஷ்டம், மல்லாந்து படுத்துருச்சு. 35 ஆண்டுகளா ஆரிய தலைமை ஏற்றிருக்குது திராவிடம். தத்துவ அடிப்படையில் அதிமுக இந்த தமிழை ஓடி இருக்கான்னு நினைக்கிறீங்களா? திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க ஒரு கட்சியிலுக்கு ஒருத்தன்ட்ட. திராவிடம்னா என்ன அது தெரிஞ்ச அந்த கட்சியில இருக்காங்க. அதிமுக எதுக்காக இருக்கிறான்? திமுக விட பெரிய கட்சி அப்படி அதிமுக இருந்தது, அதிக வாக்கு பெறுது, தத்துவத்தை ஏற்றுக்கிட்டா வாக்கு போடுறாங்க. என்ன நீங்க சொல்றீங்க? சுயமரியாதை காலில் விழ வச்சிருக்குது, கும்பட வச்சிருக்கு, நின்னு வச்ச வைக்கல. நீங்க போய் இதெல்லாம் தனிநபர் பிரச்சனைகள் தான். சுயமரியாதை செஞ்சோம், சுயமரியாதை கத்து கொடுத்தோம், தன்மானத்துக்கு இயக்கம் கண்டா, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் எங்க இருக்கு? செல்ஃப் பிச்சை எடுக்க வச்சிருச்சு. போனஸ் ஒரு எழுச்சி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாமா? இல்ல இந்த இயக்கம் தான் வீழ்ச்சி அடைய வச்சுன்னு சொல்லலாமா? போனஸ், சலுகை, மானியம்,
நிவாரணம் இலவசம். இதெல்லாம் நிர்வாக செயல்பாடுகள். என்ன கட்சியினுடைய கவர்னன்ஸ், தனிநபருடைய ஊழல், குடும்ப ஆட்சிங்கிற நான் வந்து ஒரு முட்டாள் மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியல. திராவிடர்னா யாரு? திராவிடம்னா என்ன? யாரு திராவிடர்? இது ஒரு சுத்த தமிழ்ங்கிறது இந்த ஒட்டுமொத்த திராவிடங்கிற மரபினத்தினுடைய தாய்மொழி தானே சொல்றாங்க. எல்லா தெலுங்கு மலையாளத்துக்கும் இதுதான் தாய்மொழி. அதான் திராவிட இனத்துக்கே மூத்த குடி தமிழ் தமிழியம் சொல்ல வேண்டியதானே. நீங்க திராவிட மொழி குடும்பம்ங்கிறது தமிழிய மொழி குடும்பம்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல, நமக்கு பெயர் முக்கியமா செயல்பாடுகள் முக்கியமா? பெயர் நீங்க அடையாளமே எனக்கு தவறா இருக்குங்கிற. நீங்க என்னையா அப்படி அடையாளப்படுத்துறீங்க? தமிழர் கட்டிடக்கலை, தமிழர் விளையாட்டு, தமிழர் மெய்யியல், தமிழர் எல்லாமே திராவிட கட்டிடக்கலை, திராவிடர் விளையாட்டு. யாரு திராவிடர்? திராவிடர் இயக்கத்தில் இருக்கவங்க தமிழர் தானே சொல்லிக்கிறாங்க. யாரும் திராவிடர் தலைவர்? அப்ப நீங்க தமிழர் தலைவர்னு போடுறீங்க, திராவிடர் தலைவர்னு போட வேண்டியதானே. நீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாடு தமிழருக்கு இந்த முழக்கத்தை முன் வச்சாச்சுங்கிறீங்க. திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு தமிழ்நாடு தமிழருக்கேன்னா அது ஆளுகிற உரிமை அயலா இருக்கே வருதா? அது ஆளுகிற உரிமை அவருக்கு தானே. தமிழ்நாடு தமிழருக்கே என்று தமிழ்நாடுன்னு பெயர் வச்சிட்ட பிறகு தமிழர் முன்னேற்ற கழகம், தமிழர் விடுதலை கழகம், அனைத்து இந்திய தமிழ் அப்படி வைக்க வேண்டியது. நீங்க எதுக்கு அப்ப திராவிட முன்னேற்றம் வருது? சரி, பாஜகவும் தமிழருங்கிறத ஏத்துக்கிறோம், திராவிடருங்கிறத விமர்சிக்கிறோம் சொல்றாங்க. இப்ப நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதைத்தான் அவங்க குற்றி காட்டுறாங்க. பாஜகவும் அவங்களும் திராவிடருங்கிறதா எதிரியா பாக்குறாங்க. தமிழர்னு வந்து அவங்க பல்வேறு விஷயங்களை ஊடுருவாங்க. நான் சொல்றது, நான் இந்த கருத்து எல்லாம் வலிமையா இருக்கு. நான் தமிழன், ஒரு தேசிய இனத்தின் மகன். இது என்னுடைய தேசம் நாடு. நீங்க தமிழ் தேசிய அரசியலே ஆகாது, பொது எதிரிங்கிறீங்க. நாடு தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இதுல இருக்கிறது மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, தொன்று தொட்ட வேளாண்மை, காட்டு வளம், கனிம வளம், நீர் வளத்தை பாதுகாப்பது, அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, மருத்துவம், இதெல்லாம் சமமா இருக்கிறது. குடிநீர் இலவசம், பெண்ணிய உரிமை, சமூக இதெல்லாம் காப்பாற்றுவது. இதெல்லாம் ஒரு அரசியல் இருக்கா இல்லையா? அப்ப இந்த அரசியல் தமிழ் தேச அரசியல் தானே. இதுல என்ன ஒரு திராவிடங்கிற பேர்ல அவங்க என்ன சொல்றாங்க? திராவிடங்கிற பேர்லயும் பெரியார் தமிழ் தேசிய அரசியல தான் முன்னெடுத்தாருங்கிறாங்க அவங்க. அதான் இப்ப நாங்க எடுக்கும்போது நீங்க எதிர்க்கிறீங்க. இல்ல, அந்த திராவிடங்கிற பேரை ஏன் இவ்வளவு விமர்சிக்கணுங்க தான் அவங்க கேக்குறாங்க. அதாவது நாங்க உண்மையை சொல்றேன். நான் தமிழனா இருந்துக்க வேண்டியதானே. நான் மட்டும் ஏன் திராவிட? இந்த பெயரை வந்து திராவிடர் கழகமோ நீதி கட்சியோ சொல்ல அயோத்திதாசர் இந்த பெயரை பயன்படுத்தி இருக்காரு. இங்க பாருங்க, எங்க ஐயா புரட்சி எழுச்சி பாவலர் கூட தொடக்கத்துல திராவிடம்னு பாடி வராரு. அப்புறம் நாம் தமிழர் என்று முரண்பாடா அவர் பாக்கல. ரெண்டும் ஒண்ணு. இப்ப என்ன எடுத்துக்கிறீங்க? நான் இங்க இருந்தேன். நான் என்னை திராவிடன் நினைச்சுதான் நான் வளர்ந்து வந்தேன். ஒரு காலகட்டத்தில் தெரியுது. அப்படி வரும்போது இல்ல, எனக்கு ஒரு தெளிவு வரும்போது இல்ல நான் தமிழன் அப்படின்னு வருது. அப்ப அது வரும்போதுதான் நாம் தமிழர்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இங்க அதிகமா இங்க புறையோடி புற்றா இருக்கிறது சாதி மத உணர்ச்சி. தமிழனுக்கு வந்து மொழி பற்று, இனப்பற்றை விட சாதி பற்று, மத பற்று. அதானே திராவிட இயக்கங்களும் சொல்றாங்க. சாதி உணர்ச்சியை நம்ம நீக்கிட்டு தான் தமிழ் தேசிய சாத்தியம். நீங்க பேசுறது எதை பாருங்க. தந்தை பெரியார்கிட்ட கேள்வி வைக்கப்படுது. அவர் தான் திராவிட இயக்கத்தின் வேறு. அவர் சொல்றாரு, நீங்க சாதி கொடிதான் மதம் கொடிதான்னு. நீங்க வந்து சாதி தாண்டா கொடிதுங்கிறாரு. ஏன்னா மதம் மாறிக்கொள்ளக்கூடியது. இந்துவா இருக்கணும், இஸ்லாமியனா இஸ்லாமிய இருக்கணும், இந்துவா மாறிக்கொள்ள முடியும். சாதி மாற முடியாது. ஒரு தேவேந்திர தேவராவோ நாடார் கோனாராவோ மாற முடியாது. சாதி கொடிதுங்கிறாரு. ஆனா இந்த திராவிட கட்சிகள் இது மதவாதத்துக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்குது. ஆனா மதவாதத்தோட அந்த கட்சிகளோட சம்பந்தம் பண்ணி அது அதிகாரத்தை சுவைச்சது. ஆனா இப்ப இந்த மதத்தை விட கொடி இந்த சாதிய கட்சிகளுக்கு, இந்த சாதியவாதத்திற்கு வேறல வெந்நீர் ஊத்தாம தண்ணீர் ஊத்தி உரம் போட்டு வளர்த்தது யாரு? உனக்கு 10 சீட்டு, உனக்கு 30 சீட்டு, உனக்கு 20 சீட்டுன்னு. அப்புறம் நீங்க அதைத்தான் பேசுதுன்றீங்க. அது எங்க பேசுது? நீங்க சொல்வது அந்த விஷயம் சரியாக இருந்தாலுமே இப்ப வந்து இந்த திராவிட இயக்கங்கள் தான் இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து தொடர்ந்து கொண்டு வந்தது. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த 10-15 வருஷமா திமுக கொங்கு மண்டலத்துல ஒரு சாதி கட்சிக்கு சீட்டு கொடுக்கறது, வட தமிழகத்துல கொடுக்கறது, தென் மாவட்டத்தில் கொடுக்கறது நீங்க சொல்றீங்க. இது திருப்பி தனிநபர் விமர்சனம் தான். இது திமுக தலைமை மீதான விமர்சனம் தான். நான் கேட்பது திராவிடர்ங்கிற அந்த வார்த்தை தானே சாதியவாதிகளுக்கு மதவாதிகளுக்கு எதிராக இருந்ததுன்னு கேட்கிறேன் நான். நீங்கள் கருணாநிதி ஜெயலலிதா குறித்து நான் கேட்கவே இல்லை. இதை நீங்க தத்துவத்தை செயலாக்கம் பண்ண வைக்கிறது யாரு? செயல்படுத்துறது யாரு? அதிகாரத்துக்கு வந்த போதே இதை செயல்படுத்த முடியல. 6 நூற்றாண்டுகள் அதிகாரம் எந்த அளவுக்கு சாதி ஒழிஞ்சிருக்கு. இங்க சாதி ஒழிப்புங்கிறத தன் சாதி தவிர பிற சாதியை ஒழிக்கிறது தான் சாதி ஒழிப்பா பார்க்கப்படுது. அப்படித்தானே இருக்குது. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று நம்ம பாட்டம் பாடுறாரு. ஆனா இங்க தமிழ் ஒழித்தல் ஒன்று, நல்ல சாதி வளர்த்தல் அப்படிதான் இங்க இருக்குது நிலைமை. அப்ப நீங்க எப்படி சொல்றீங்க? உன் ஆளுக எத்தனை, நீ உன் தொகுதியில உன் ஆளுக எவ்வளவுப்பா, உனக்கு வாக்கு, உன் சாதிக்கு எவ்வளவு வாக்குன்னு பார்த்தா இந்த தேர்தலை நிக்க இடம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. இதுல நீங்க வேற இந்த கட்சிகளோட ஏன் சேரலைங்கிறீங்க. இதை ஒழிக்கணும்னா நான் தனிச்சு நின்னுதான் ஆகணும்.
அப்படின்னா நான் தனிச்சு நிக்கிறதுனாலதான் பொது தொகுதியில ஆதி தமிழனுக்கும் தேவேந்திரருக்கும் பொது தொகுதியில கொடுக்க முடியுதுன்னா நானே முடிவெடுக்கிறேன். அது இல்லைன்னா நிக்க முடியாது. ஒரு திருநங்கைக்கு இடம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எல்லா திருநங்கை எனக்கு வேலை செஞ்சு வெற்றி பெற வச்சிருவாங்கன்னு, பெண்களுக்கு அதிகமா இடம் கொடுக்கணுங்கிறது எல்லா தாய்மார்களும் பெண்களும் எனக்கு வாக்கு போட்டுருவாங்கன்னு இல்லை. என் கடமை, சமூக கடமை நான் செய்யறேன். அது வெல்லுது வீழுது, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். இது என் நிலம், இது என் நாடு, என் மக்கள், என் உறவுகள், அவங்க செய்யணும்னு எனக்கு ஒரு கடமை. அது ஒரு தத்துவத்தை ஏற்று நிக்கிறோம். அதுக்கு தெளிவா நம்ம ஒரு முடிவெடுத்து செய்யறோம். அது அது ஏற்கல. இது சரி, தேவையா தேவையில்லையா, இது சரியா தவறா, இதுதான் இங்க இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில தான் நம்ம ஒரு இது பண்றோம். இப்ப மற்றவங்களோட நீங்க கேட்டதுக்கு முதல்ல இப்ப இவங்களோட சேர்ந்து நின்னா நான் அந்த முடிவு எடுக்க முடியாது. இல்ல இப்ப இன்னொரு அடிப்படையான விஷயம் இது கூட தான். அந்த ஒவ்வொரு ஆண்டும் தென் தமிழகத்துல முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய ஜெயந்தியும் நடைபெறுகிறது. இமானுவேல் சேகரன் அவர்களுடைய ஜெயந்தியும் இப்ப வீரியமா அதற்கு இணையா நடைபெற்று வருது. இப்ப சாதி ஒழிப்பு அமைப்புகள் இருக்கிறாங்க. நாங்க சாதியத்துக்கு எதிரான அமைப்புகள். அவர்கள் எல்லாம் இமானுவேல் சேகரனை மட்டும்தான் அவர்கள் மரியாதை செலுத்துறாங்க. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகத்தையும் இந்து மதத்தையும் போற்றியவர். அவருக்கான ஏற்றுக்கொள்வீர்கள் ஒரு தனியா இருக்கிறாங்க. ஆனால் நீங்க ரெண்டு பேருக்குமே இணையான பேர் தான் சொல்றீங்க, பெருந்தமிழர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு. அயோத்திதாசராக இருக்கட்டும், இமானுவேல் சேகரனா இருக்கட்டும், இரட்டைமலை சீனிவாசனா இருக்கட்டும், முத்துராமலிங்க தேவரா இருக்கட்டும், நீங்க ரெண்டு பேருக்குமே கருத்தியல் ரீதியா ஒரே மாதிரியான விஷயங்கள் பாக்குறீங்க. இப்ப தமிழருங்கிற அடையாளத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிறப்பின் அடிப்படையில் அவர் தமிழருங்கிற ஒரே விஷயம் தான் நீங்க அங்கீகரிக்க காரணமா, இல்ல செயல்பாடுகளும் சிந்தனைகளுமா? இல்ல ரெண்டே இருக்குது. நீங்க ரெண்டு பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய மதிப்புமிக்க தலைவர்களா இருக்கிறாங்க. இப்ப நீங்க இப்ப நான் ஒரு பொதுவான தமிழ் தேசியத்தின் பிள்ளையா இருக்கிறேன். அனைத்து தமிழ் சமூகங்களையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு கால தேவை இருக்குது. இப்ப நீங்க எத்தனை காலத்துக்கு இந்த இமானுவேல் சேகரனுக்கும் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கும் கூட ஒரு பகை உணர்ச்சி தூண்டிக்கிட்டே இருக்கிறீங்க? நீங்க காலங்காலமா இந்த அரசுகள் நீங்க பாத்தீங்கன்னா ஐயா தேவர் ஜெயந்தி வரும்போது ஒரு 144 தடை உத்தரவு படுது. ஆமா, ஒவ்வொரு வருடமும் நான் என்ன செய்ய போறேன்? என்னை சுதந்திரமா விடலாம், நான் போய் வணக்கம் செலுத்திட்டு வர போறேன். அங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு நெருக்கடியை பிரகடனப்படுத்துது. ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகுது மாதிரி ஒரு பதட்டத்தை எமது மக்கள்கிட்ட விதைக்குது. அதை நான் வெறுக்கிறேன். நீ என்ன அதுக்கு இந்த அரசு இருக்குது? கூப்பிட்டு பேசி இந்த சமூக தலைவர்களை சுமூகமா நீங்க ஒரு மதிப்புமிக்க தலைவர்களுக்கு நம்ம வணக்கம் செலுத்துறோம், நீங்க நல்லபடியா செலுத்துங்க, நாங்களும் வரோம், கொண்டாடுவோம், பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்லுங்க, ஒழுக்கமா போய் வணக்கம் செலுத்திட்டு வரணும். அதான் உங்களுக்கு செய்யற மரியாதைன்னு சொல்ல முடியாதா? பதட்டத்தை உண்டாக்குது. திருப்பி அது முடிஞ்ச உடனே அந்த மக்களினுடைய நன்மதிப்பை பெறுவதற்கு 13 கிலோல தங்கத்தை கொண்டு போய் கவசத்தை போடுறோம்னு சொல்ல வேண்டியது. அது இது எவ்வளவு அவரை அவமதிக்கிறதா பெருமைப்படுத்துதா? அவர் இருக்கிற சொத்தை எல்லாம் ஏழை மக்கள் கொடுத்துட்டு மிக எளிமையான வாழ்ந்த ஒரு தலைவர். அதை இதுதான் திட்டமிட்ட இந்த ஆட்சி, இந்த திராவிட ஆட்சி இதான் செய்யும், ஏமாற்றுவீங்கள. அதுதான் சொல்றேன். நீங்க மற்ற தலைவர்கள் தேவர் ஜெயந்திக்கு போறவங்க இமானுவேல் சேகரனுக்கு போறது இல்ல. இது ரெண்டுக்கும் போறது. எங்க ஐயா பாட்டனார் மருதுபாண்டியனுக்கு போறது இல்ல. பூலித்தேவரை கண்டுகொள்றது இல்ல. நம்ம அப்பத்தா வேலுநாச்சியார் எவனும் ஏற்றே பாக்குறல. அவ ஒரு பெண்ணா பிறந்துட்டா, ஒரு தமிழச்சியா பிறந்துட்டாங்கிறதுக்காக ஒருத்தனும் பாராட்டுறது இல்ல, பேசுறது இல்ல. இங்க தேவர் ஜெயந்திக்கு போய் வணக்கம் செலுத்திட்டா தேவர் ஓட்டெல்லாம் கிடைச்சிருது, கவர் ஆயிருதும்பா. அது ஒரு மொழி வச்சிருக்கான். அது தேவர் ஓட்டெல்லாம் அங்க கவர் ஆயிரும்டா. இமானுவேல் சேகரனுக்கு ஒரு மாலை போட்டா தேவேந்தர் வாக்கெல்லாம் கவர் ஆகும். இந்த அற்ப அரசியலை தான் நம்ம ஒழிக்கணும். அது ரொம்ப சரியா. அதுல இல்ல நான் கேட்க வருவது, நீங்க கேட்கறது முத்துராமலிங்க தேவர் அவர் இந்திய தேசியத்தையும் இந்து மத அரசியலையும் நீங்க முன்னோர்களை நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அப்படின்னா அந்த விமர்சனம் நீண்ட காலமா இருக்கு. நீங்க இந்துத்துவத்தையும் இந்திய தேசியத்தையும் விமர்சிக்கிறீங்க, ஆனா அவர் ஏற்றுக்கொண்டவர், இரு கண்களாக சொன்னவர். நான் சொல்ல வர்றது கேளு. அந்த விமர்சனம் என் பாட்டன் சேர சோழ பாண்டியங்காலத்துல இருந்து இருக்குது. அவனுக்கு என் அண்ணன் பிரபாகரனை போல தேசிய இனத்திற்கு ஒரு தேசம் வேணுங்கிற கனவு அவனுக்கு இல்ல. காலகட்டம் வேற இல்லையா? அப்படித்தான் இதை பார்க்கணும். நீங்க காலகட்டம் ஒருத்தன் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு சொந்த ரத்தங்களுக்குள்ள யுத்தம் பண்ணி கதையை முடிச்சு விட்டானு என் பாட்டங்க. இன்னைக்கு அவன் வென்ற இடத்தெல்லாம் கொடியேற்றிட்டு வந்துட்டான். எங்களை வென்றவன் எல்லாம் கொடியேற்றி மக்களை கொடியேற்றிட்டு போயிட்டான். இந்த வரலாற்று பிள்ளையை நாங்க பாக்குறோம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வரலாற்றின் பாதையிலேயே நடந்து வரும்போது நாங்க வாழ்ந்ததையும் வீழ்ந்ததையும் பாக்குறோம். பெருந்தலைவர் காமராஜரும் ஐயா முத்துராமலிங்க தேவரும் மிகப்பெரிய தேசப்பற்றாளர்களா இருந்தாங்க. அன்னைக்கு நான் இருந்தாலும் தான் செஞ்சிருப்பேன். அன்னைக்கு திராவிடர்களும் பெரியார் எதிர்ப்பா இருந்தாங்களே இந்திய தேசியத்துக்கு. அன்னைக்கே தனித்தமிழ்நாடுக்கு 38லயே பெரியார் தனித்தமிழ்நாடு கேட்டாரு. அது நீங்க இங்க பாருங்க, அவர் ஒரு இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா நான் பேசுறத அவர் பேசியிருப்பாரு. பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தா நீங்க பேசுவதான் பேசியிருப்பாரா? நான் சொல்றது ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றேன். நான் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா இதைத்தான் பேசியிருப்பாரு.
அதனால நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு கூட நீங்க முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்ட போது ஐயா காமராஜரும் முத்துராமலிங்கரும் சேர்ந்து தனிநாடு கேட்டிருந்தா அன்னைக்கு நாங்க விடுதலை அடைஞ்சு போயிருப்போம். இன்னைக்கு இந்திய அடிமையா இருந்துகிட்டு இவ்வளவு வளங்களை அமிர்தியாசன் சொல்றாரு. தனிநாடு மட்டும் தமிழ்நாடு மட்டும் தனிநாடா இருந்தா உலக வல்லாதிக்கத்தில் கேரளாவும் தமிழ்நாடும் தனி நாடா இருந்திருந்தா அவ்வளவு வளங்கள் என்கிட்ட இருக்குது. அப்ப அதை சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில நாங்க அந்த வருத்தம் எனக்கு இருக்கத்தான் செய்யுது. அந்த விமர்சனங்களை போய் முன்னோர்கள் மேல ஒவ்வொன்றிலையும் விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு இடத்துல பிழை நிகழ்ந்திருக்கு. வரலாற்றை ஏன் நம்ம வாசிக்கிறோம் நேசிக்கிறோம், எங்க நான் வாழ்ந்திருக்கேன் வீழ்ந்திருக்கிறதுன்னு படிச்சு தெரிஞ்சுக்கிறாம நான் தெளிவு வர முடியாது. அப்ப இந்த இடத்துல ஒரு பிழை நிகழ்து, இன்னொரு தலைமுறை பிள்ளை நான் அதை செய்யாம நடக்கணும். அதுதானே அந்த வரலாறு ஒரு பெருமை இல்ல படிப்பினைங்கிறோம். இப்ப அந்த படிப்பினையை நம்ம முன்னோட்டிலிருந்து கற்றுக்கிட்டு போகணுமே ஒழிய நீங்க ஏன் நீ தனிச்சு நிக்கிறாயின்னு கேக்குறீங்க. தனிச்சு நிக்கிறாயின்னு என் முன்னோர்கள் செய்த பிள்ளைய நான் இன்னொரு தடவை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரிதான் இது. நீங்க ஒரு காலத்துல உங்க ஐயா அப்படி பேசிட்டாரு, இந்திய தேசியம் இந்துத்துவத்தையும் பேசிட்டாரு அப்படின்னு. அது அவரு இந்துத்துவத்தையும் பேசியது. இப்ப காமராஜர் மீது இந்திய தேசிய விமர்சனம் தான் வருது. அவர் வந்து இந்துத்துவத்தை பெருமையாக ஏற்றுக்கொண்டவர். தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று இந்துத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர். பசு முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அதையே ஏற்றுக்கொண்டவர். அவர் வெளிப்படையாவே சொல்லி இருக்கிறார். ஆமா, அதனால இப்ப வந்து அவரை வந்து நீங்க ஏன்னா அவருக்கு இறை நம்பிக்கை அதிகம், இறை நம்பிக்கை அதிகம். அதனால அவர் ஒரு தேசியம் தெய்வமும் இன்னொரு கண்கள்னு நினைக்கிறார். விடுதலை போராட்ட வீரர்களா அவங்க விடுதலை போராட்டத்துல பங்கேற்றிருக்காரு. காமராஜர் ஐயா வந்து காந்திய வழியிலையும் அவர் ஐயா சுபாஷ் சந்திர போஸ் வழியிலையும் நின்று போராடுறாங்க. அப்ப தேச விடுதலை போராட்டத்தை எடுக்கும்போது அந்த தேசத்தை நேசிச்ச தலைவர்களா இருந்ததுனால இந்திய தேசியமே என் தேசம்னு நினைச்சிருக்காங்க. இன்னைக்கு அவர் பிள்ளைகள் நாங்க வந்து கம்பம் கும்ளியில விவசாயம் பண்ண முடியாம முல்லை பெரியாரை பெற முடியாம நாங்க நிக்கிறத பார்த்தா நான் பேசுற அரசியல தான் அவர் பேசியிருப்பாரு. ஏமாத்துக்கார பயிலா இருக்கேன் நான். அதனால அதை போய் நம்ம ஒரு எடுத்துக்க முடியாது. இப்ப நீங்கள் வந்து ரொம்ப அழகா சொன்னீங்க, திராவிட கட்சிகள் தங்களுடைய அடிப்படையான குழியான சமூக நீதியிலிருந்து விலகி அந்தந்த சமூக மக்கள் அந்தந்த பகுதின்னு சொல்லி இவங்களே சாதி பார்த்து நிப்பாட்டி தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்திட்டாங்களே உங்க ஆதங்கத்தை ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனால் இப்ப இந்த ஆணவ கொலைகள் இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறும் போது விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் உங்களுடைய நெருங்கிய நண்பர் வன்னியரசு வந்து ஒரு விஷயத்த சொன்னார். கோகுல்ராஜ் படுகொலையின் போது வந்து இது வந்து படுகொலைங்கிற வார்த்தையை கூட எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பயன்படுத்தல, தற்கொலைங்கிற வார்த்தையை அர்ஜுன் சம்பத்தும் சில இடைநிலை சாதி அமைப்பும் இப்படி பேசுறாரு. தற்கொலை எப்படி சொல்லலாம் ஒரு தலித் படுகொலையான்னு கேக்குறாரு. அதாவது கொலையா படுகொலையா அப்படின்னு தெரியாத காலத்துல அது தற்கொலைன்னு சொல்றாங்க. அந்த செய்தியை கேட்டு நம்ம தற்கொலை அப்படி செய்யறது, அதுவும் கூட தற்கொலை செய்து கொண்டாருல, இந்த போல செய்து கொள்ள வேண்டியது இல்ல. அப்படி நேசிக்கிற பிள்ளைகள் வந்து நம்மளை போன்ற ஒரு அமைப்பு கிட்ட வந்து இப்படி நாங்க விரும்புறோம் சொன்னா நாமளே முன்னின்று கூட திருமணத்தை நடத்தி வைக்கலாம். அப்படி நிறைய திருமணங்களை நம்ம செஞ்சு வைக்கிறோம். அதை தான் நான் அந்த நேர்காணல்ல சொன்னேன். அதுக்கப்புறம் அது கொலைன்னு தெரிஞ்சு போன பிறகு அது கொலை தான். வன்னியரசு அது ரொம்ப வருத்தத்தோட பதிவு சொன்னார். அவர் ஏன் இதை படுகொலை, அதாவது எங்கள் பக்கம் நின்று தலித்துகளுக்கு சார்பாக பேசுவார்னு எதிர்பார்த்தா அவர் அவங்க சொல்ற மாதிரியே இடைநிலை சாதியினர் சொல்ற மாதிரியே இது ஒரு தற்கொலை, இதை செய்திருக்க கூடாதுன்னு அறிவுரை வழங்குறாரு அப்படிங்கிறாரு. அவன் தம்பி சொல்றான் அவன் பக்கம் எம் பக்கம் நிக்கணும் அவன் பக்கம். நான் ஒரு உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் நிக்கிற பிள்ளைதான், அவனுக்கு தெரியாது. இது வந்து அந்த நேரத்துல வந்து முதல்ல வந்து செய்தி பரவிப்பட்டது கோகுல்ராஜ் தற்கொலை செய்து கொண்டாருன்னு. அந்த செய்தியை கேட்டிருந்த நேரத்துல நம்ம அதை சொல்லிடுறோம். அப்புறம் அது கொலை நிரூபிக்கப்பட்ட பிறகு நான் என்ன பைத்துக்காரனா என்ன ஒரு கொலையை தற்கொலைன்னு சொல்றதுக்கு? அதனால இல்ல. இந்த மாதிரி சமயங்கள்ல இவங்க உண்மையிலே சாதி ஒழிப்புனா எங்கள் பக்கம் நிக்கணும்ல, தாழ்த்தப்பட்ட அமைப்புகள் பக்கம் வந்து நிக்கல. சாதி ஒழிப்பு பொதுவா வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நான் செய்து கொண்டிருக்கிறதா சாதி ஒழிப்பு, நான் செய்து கொண்டு இருக்கிறதா சாதி ஒழிப்பு. நீங்க வந்து நான் தான் முதல்ல சொன்னேன்ல, தன் சாதி தவிர பிற சாதி ஒழிப்பல்ல இங்க ஒழிப்பு. சாதி ஒழிப்புங்கிறது என்ன? சாதிங்கிறது எங்கேயாவது சோத்துல எழுதியிருக்கா? கறிக்கட்டை கிட்ட போய் எச்சி துப்பி அழிச்சிட்டு வர்றதுக்கு என்ன இருக்குது? அது ஒவ்வொரு மனிதனுடைய சிந்தனைக்குள்ள இருக்கிற அழுக்கா அது இருக்குது. அதை எப்படி நீங்களே உங்களுக்கு நீங்களே சொரிஞ்சு கழுவிக்கிட்டு தான் அது அப்போவுமே வெளியே நான் சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும். இங்க தமிழனுக்கு வந்து சாதி மானம் மதமானம் தான் இருக்கு, மதப்பற்று சாதி பற்று தான் இருக்கு. அவன் வந்து இது வந்து ஒரே நாள்ல ஒரு நோயை குணப்படுத்திட முடியுமா? முடியாது. அது ஐயா பெரியாரே சொல்றாரு, பல ஆண்டுகளா புறையோடி போன புற்று அது ஒரு நாள்ல நீங்க குணப்படுத்த முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் மாய்க்கணும். அதை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப நீங்க சகதிக்குள்ள நின்னுகிட்டு சட்டையில சகதி ஒல்லாம எப்படி அள்ளுவீங்க? ஒட்டாம. ஆனா கரையில நின்றுட்டு அள்ளுனீங்கன்னா நீங்க பாதுகாப்பா சகதியும் அள்ளிடலாம், நீங்க சட்டையிலையும் ஒட்டாம நிக்கலாம். அதுதான் இந்த தமிழ் தேசிய கரைங்கிறேன் நான். நீங்க எதுக்கு நாம் தமிழர்னு சொல்றோம்? நீங்க தேவர், தேவேந்திரர், நாடாரு, கோனாரு, செட்டியாரு, பிள்ளைன்னு பிரிஞ்சு கிடக்கிற தமிழ் தமிழர்னு சொல்லிக்கிட்டாலும் கல்யாணம் பண்ணும் போது அவங்க சாதி பார்த்தானு திருமணம் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் அது கடந்து வருது இல்ல. இன்னைக்கு நிறைய மாறுது இல்ல தம்பி. இன்னைக்கு வந்து எவ்வளவோ மாற்றங்களை நாம. நீங்க சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்குவிக்கிறீங்களா? அதை செய்யணும்னு நீங்க வலியுறுத்துறீங்களா? அது நடக்குது, அது ஊக்கப்படுத்துறோம். நீங்க தமிழ் சமூகம் நம்ம ஒரு தாய் பிள்ளைகள், நம்ம வந்து ஒரு தேசிய இனத்தின் மக்கள்ங்கிற உணர்வு என்னைக்கு இங்க பாருங்க, தமிழன் எப்ப பிறப்பாங்கிறீங்க?
சாதி மத உணர்ச்சி என்னைக்கு சாகுதோ அன்னைக்கு தான் தமிழனாவே அந்த உணர்வே பிறக்கும். அப்ப நாம் தமிழருங்கிற எண்ணம் கொண்டு ஒரு தலைமுறை ஓடுதுன்னா அது சாதி மத உணர்ச்சியை சாகடிச்சுட்டு வருதுன்னு தான் அர்த்தம். அது வளர ஒரே நாள்ல வராது. இது இந்த அரசியல் இந்த இதுவும் ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் பயணிக்க இது கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு விழும். ஏன்னா இது அப்படித்தான். இங்க இந்த இது எங்க 4 எதிரிகளை நம்ம வச்சிருக்கோம். ஒன்னு சாதி, இன்னொன்னு மதம், ஊழல், லஞ்சம். இந்த 4 எதிரியும் ஒழிக்கிறவரை நீங்க எதையுமே சரி செய்ய முடியாது. இப்ப நாம் தமிழர் ஆரம்பித்ததிலிருந்து நீங்கள் வைக்கிற மிக முக்கியமான ஒரு விமர்சனம் ஒண்ணு, தமிழ்நாட்டை தமிழ் மொழி பேசக்கூடியவர் ஆளவில்லை அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ந்து நீங்க முன் வைக்கிறீங்க. விமர்சனம் இல்ல, நீங்க தவறா சொல்றீங்க. அதே விமர்சனம் என் உரிமை. அப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை நீங்கள் தொடர்ந்து 67 இருந்து நீங்க இப்படி சில விஷயங்களை சொல்லி இவர்களுக்கு அப்புறம் கிடையாது, தமிழர்களே தமிழ்நாட்டை ஆளவில்லை அப்படிங்கிற சில வரலாற்று குறிப்புகள் கூட நீங்க சொல்லிக் கொண்டிருக்கும் போதுதான் நாயக்கர் மகாலை பற்றி நீங்கள் ஒரு விமர்சனம் சொல்லும் போது, நாயக்கருக்கெல்லாம் அடையாளம் இருக்கு தமிழனுக்கு இல்லைன்னு நீங்க சொல்லும் போது அது இப்படிப்பட்ட ஒரு விமர்சனமாகி பாருங்க நாயக்கர் மகாலெல்லாம் கூட அவர் இடிக்க சொல்றாருங்கிற மாதிரி ஒரு விமர்சனமா வருது. நான் இடிக்க சொல்லல, அந்த மாதிரி நம்ம அறத்தின் வழி நின்று நம்ம அரசியல் செய்யறோம். நாம் தமிழர் கட்சி அனைத்து மக்களுக்கும், கட்சியின் அரசியல் அனைத்து உயிர்களுக்கும், தலைமை எப்போதும் தமிழனுக்கு. அதுதான் தர்மமும் கூட, அது நியாயமும் கூட. நான் இந்த மண்ணை ஆளணும்னு சொல்றது நான் இல்ல, என் இன மக்கள். எமக்கு அந்த உரிமை தார்மீக உரிமை. நீங்க அததான் ஐயா உம்மன் சாண்டி வலியுறுத்துறாரு. நீங்க இப்ப நீங்க அவரவர் நிலத்தை அவரவர் வீட்டுல அவரவர் வாழணும், அவரவர் நாட்டுல அவரவர் ஆளணும். இந்த எளிய தத்துவத்தை தான் நம்ம சொல்றோம். இப்ப இதுல நீங்க நான் இந்த மண்ணை இந்த மண் சார்ந்த மகன் ஆளுவதுதான் தார்மீக உரிமை. நீங்க யாரும் வாங்க வாழுங்க, நாங்க தான் ஆளணும். நான் ஆளும் போதுதான் என் மொழி சிதைஞ்சு போச்சுன்னு எனக்கு வருத்தம் இருக்கும். என் நீர் வளத்தை உறிஞ்சி விக்கிறான். நீங்க எவ்வளவு கொடிய வேதனை. தாயின் மார்ல பால் குடிக்கலாம், இல்ல இப்ப ரத்தம் குடிக்கிறது எவ்வளவு கொடுங்க. இல்ல அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய நிலம் மகிழ்ச்சி அடைகிறாங்களா? அதெல்லாம் சொல்லாது நீங்க அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. அவரே உம்மன் சாண்டியே சொல்றாரு, எம்ஜிஆர் நம்மவர், ஆனால் மலையாளியா இருந்தாலும் அவர் போய் ஆண்டாரு அப்படின்னு. மலையாளியா தான் ஏற்கணும், மலையாளியே தமிழரா ஏற்கணுங்கிறது. இவரை தமிழரா ஏற்க மாட்டீங்களான்னா அப்படி ஏற்கக்கூடாது. அவர் சுயத்தையும் இழக்க வச்சு, என் சுயத்தையும் இழக்க வச்சு, அப்படியே நீங்க தெலுங்கராவே இருங்க, நீங்க கன்னடராவே இருங்க, நீங்க அப்படியே இருங்க. நாங்க சகோதரின மக்களா அன்பு கொண்டு ஆரத்தழுவி ஒன்னும் நம்ம பாசத்தோடு நம்ம அன்பா வாழுவோம். அதுதான் சரியானது. எனக்கு ஒரு மாண்பு இருக்கு. நான் யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற உயர்ந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரன். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும்னு இருக்கிற ஒரு இனத்தின் பிள்ளை. அப்ப நாம ஏன் நீங்க அவரை ஏற்க மாட்டீங்களா, இவரையே இது பண்ண மாட்டீங்களா, அப்படி பார்க்க வேண்டியது இல்லை. நீங்களா இருங்க, நாங்களா இருக்கிறோம். இங்க உள்ளவங்க எல்லாம் தமிழர்கள் ஆட்சி செய்த இவர்கள் எல்லாம் ஆட்சி செய்ய துடிப்பவர்களை எல்லாம் நீங்கள் தமிழர் அல்லாதவர்னு எந்த வரையறை அடிப்படையில் சொல்றீங்க? அவங்க தமிழ்நாட்டுல தானே இருக்காங்க, அவங்க முன்னோர்கள் தம்பி. தமிழ்நாடு எங்கு பிறப்பினும் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலானே. அப்ப ஏன் எல்லாரும் தமிழ்நாட்டை தவிர்த்து அவங்களுக்கு ஆந்திரால எங்க இடம் இருக்கு? நீங்கள் குறிப்பிடுகிற விமர்சிக்கிறவர்கள் எங்களுக்கு தமிழ்நாட்டை தவிர்த்து வேற எங்க இடம் இருக்கு? இல்ல அதான் சார், இப்ப யாருமே தமிழர்களை தமிழ்நாட்டை விட்டு போங்கன்னு யாரும் சொல்ல தம்பி. நீங்க அது சொல்றதே தவறு. ஆளணும்ங்கிற தந்தை பெரியாரே சொல்றாரு பாருங்க, சேவை செய்யற உரிமை தான் எனக்கு இருக்கு, ஆளுகிற உரிமை பச்சை தமிழன் காமராஜுக்கு தான் இருக்கு. அவர் ஆளட்டும் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லல, காமராஜர் பச்சை தமிழன் சொன்னாரு. பட் நான் பிற மொழி பேசுவோன்னு பெரியார் என்னைக்குமே சொன்னது இல்லையா? அது இப்ப வரக்கூடிய விமர்சனம் தானே அவர் மீது. அவரு அது அவரே சொல்லியிருக்காரு, உங்களுக்கு தமிழனுக்கு வேண்டாம் தலைவர் இருந்தா யார் இருந்தா, அந்த தியாகராஜ வந்தாரு, நாயர் வந்தாரு, இந்த கன்னட நான் வந்திருக்கேன்னு ஐயா தான் சொல்றாரு. ஐயாவை யாரும் கன்னடர்னு நலன் முழுக்க தமிழ்நாடு யாருமே மாற்று சொல்லல, அதை போய் யாருமே விமர்சிக்கல, அதை பேசல. தமிழ்நாடு தமிழருக்கு என்ன ஆளுகிற உரிமை அவருக்கு எதாவது. இப்ப நீங்க ஈழ பிரச்சனையை முன்னிறுத்து போராடின வைகோ அவர்களாக இருக்கட்டும், உங்களுடைய நெருங்கிய நண்பர் கோவை ராமகிருஷ்ணனாக இருக்கட்டும், இப்ப இவர்களை எல்லாம் வெறுமனே பிறப்பு வச்சு இவங்க தாய்மொழி மூதாதையர் எல்லாம் தெலுங்குங்கிற மாதிரி நீங்க பார்ப்பது எப்படி சரியா இருக்கும்? அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு இவங்களுடைய நிர்வாகம் இவங்களுடைய தலைமையை தீர்மானிப்பது தானே சரியா இருக்கும்? அதுதான் இப்ப நம்ம அவங்களுக்கு ஒண்ணுமே சொல்லலையே, அவங்கள உறவா ஏற்கிறோம். நீங்க நான் கேட்கறதுல என்ன பிழை கண்டுட்டீங்க? இந்த மண்ணை இந்த மண் சார்ந்தவன் தான் ஆளணுங்கிறது தர்மமா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. இல்ல அதை யாருமே மாறி இப்ப தமிழர் வரக்கூடாதுங்கிறது தமிழர் வரக்கூடாதுங்கிறதுக்கு எதுவும் சதி இருக்கான்னு கேக்குறேன். தமிழர் வந்து விடக்கூடாதுங்கிறது சதி நடக்குதான்னு கேட்டேன். அப்புறம் தமிழ் தேசிய அரசியலே நீங்க பொது எதிரின்னு பேசுறீங்களே, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறது ஆமா ஆளணும் அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லை. யார் மறுக்கிறான்னு கேக்குறேன். நீங்க இந்த கேள்வி ஏன் வருது? இவ்வளவு கேள்வி நீங்க ஏன் வைக்கிறீங்க? நாங்க இந்த மண்ணை ஆளணும்னு சொல்லும் போது ஏன் இந்த எதிர்ப்பு வருது? உணர்ந்துட்டீங்கன்னா ஆமா தமிழர் தான் ஆளணும் நீங்க சொல்லிட்டு போக வேண்டியதானே? இல்ல அப்பனா இப்ப இதுவரை ஆண்டவர்களை மொழியின் அடிப்படையில் பிறப்பின் அடிப்படையில் நீங்க பிரிக்கிறீங்க தானே அர்த்தம். அவங்களுக்கு அந்த யாட்ஸ்டிக் வைக்கிறீங்க தானே அர்த்தம், அந்த அளவுகள் வைக்கிறீங்க தானே அர்த்தம்.
ஆமா, அப்ப அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நான் தான் சொல்றேன், தெலுங்கரா இருக்கிறோம், மலையாளியே அவங்க மலையாளி ஆளக்கூடாதுங்கிறீங்க தமிழ்நாட்டுல. ஆள்ற உரிமை கிடையாது. இல்ல இப்ப நீங்க ஹைதராபாத்ல இருக்க ஒருத்தர் தெலுங்கர்னா பரவாயில்ல, இங்க இருக்கக்கூடிய நாயக்கர் நாயுடுகள் தேனியிலயும் கோவையிலயும் 500-600 வருடமா இருக்கிறவங்க, அவங்களை எப்படி நம்ம வேற 400 ஆண்டுகளா வெள்ளக்காரங்களை ஆண்டுட்டான். 400 ஆண்டுகளா அவன் தண்டாளம். அவங்களுக்கான ஆர்ஜின் அங்க இவங்களுக்கு தெரியாது. ஏன் போகட்டீங்க? அவன் தான் இங்க வந்து புள்ள பெத்துட்டான், பல காலமா வந்துட்டான், எல்லா கட்டடத்தையும் அவன் தான் கட்டிட்டான், பள்ளிக்கூடம் கட்டிட்டான், தண்டவாளம் போட்டான், தொடர் வண்டி விட்டுட்டான், என்ன அவனே ஆண்டுட்டு போட்டு விட்டு போண்டியது. உருது பேசுற இஸ்லாமியர்களும் நீங்க பிற மொழி பேசுறவங்களா தான் பாக்குறீங்களா? ஆமா, அதுல என்னங்க சந்தேகம்? நான் என்னமோ சொல்றேங்கிறீங்க. அந்த ஒரே மதம் பிரிஞ்சு போனான் பாகிஸ்தானுக்கு, அவன் உருது ஆட்சி மொழின்னா ஏன் தாய்மொழி என்னாச்சுன்னு முஜிபுர் ரஹ்மான் கேட்டான். அது நியாயம்ங்கிறீங்க, நான் கேட்டது தப்புங்கிறீங்க. அப்படித்தானே நீங்க பாக்கணும். இப்ப எங்க அண்ணன் தனிநாடு என்ன கேட்டான், அந்த சிங்களம் சௌராஷ்டிரா மொழி பேசக்கூடிய மக்கள் நம்ம நாட்டுல ரொம்ப நாளா வாழ்றாங்க. தமிழ்நாட்டுல தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, கன்னடம் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க, உருது பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. இப்ப இவர்களெல்லாம் எடுத்தா இவர்களே 25-30 விழுக்காடு தமிழ்நாடு பாப்புலேஷன்ல வருவாங்களே. நீங்க கதையா சொல்றீங்க. இல்ல அதான் இன்க்ளூசிவ் தாட்ங்கிறது இல்லாம போயிருது. இப்ப எல்லா மக்களும் நீங்க விழுக்காட்டின் அடிப்படையில அவங்க அதிகமா இருக்குன்னா அதிகாரத்தை அதிகம் சொல்லல. இப்ப நான் சொல்றதெல்லாம் குத்து மதிப்பா சொல்றேன். எனக்கு ஒண்ணு கணக்குல எடுக்கல. கணக்கு அதான் நீங்க வந்து சாதி வாரி கணக்கு எடுக்கிற மாதிரி மொழி வாரி ஒரு தடவை ஒரு கணக்கு. நீங்க சொல்வது எப்படி பார்த்தால் இவர்களெல்லாம் வந்தால் பிற மொழியினருங்கிற கணக்கு வரும்னு சொல்றீங்கல்ல. அதுதான் சொல்றேன். நீங்க வாழுங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த மண்ணின் பிள்ளைகள் ஒரு தேசிய இனத்தின் மக்கள். நாங்க எமது மண்ணின் மீட்சிக்கு, உரிமைக்கு, ஒரு தேசிய இன விடுதலைக்காக நாங்க ஒரு அரசியல் புரட்சியை கட்டி எழுப்பும் போது எம்மோடு சேர்ந்து எமக்கு வலிமை சேர்த்து பயணிக்க வேண்டிய கடமை, தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்குது, அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா இந்த மண்ணு உங்களுக்கு நீர் கொடுத்து சோறு கொடுத்து நீண்ட காலமா வாழ வச்சிருக்குது. அதுக்கு நீங்க செய்யணும். நாங்க ஒவ்வொரு நிலத்திலும் இதைத்தான் செய்யறோம். கேரளாவில் நாங்க 20 லட்சம் பேர் வாழ்ந்தா எங்களுக்கு தனித்த அரசியல் இல்ல. 1.25 கோடி கர்நாடகாவில் இருந்தாலும் தனித்த அரசியல் இல்ல. அந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்கிற அரசியல்ல நாங்க கரைஞ்சு நிக்கிறோம். உலகம் பூரா இது ஒரு சிவசேனா அரசியல் மாதிரி போறது இல்லையா? நான் பேசினா மட்டும் சிவசேனா வருது, அது வருதுன்னு. அவர் தெலுங்கு தேசம்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அவர்கிட்ட ஒருத்தர் நீங்க கேட்கல. இந்திய தேசத்துக்குள்ள இன்னொரு தெலுங்கு தேசம்னு நீங்க யாரும் கேட்கல. நீங்க அத பேசுறதா இந்தியாலே தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் வாங்கினது தமிழ்நாடு தானே. வேற எந்த ஸ்டேட்டுமே நாடுங்கிற பேர்ல இல்ல. தமிழ்நாடுக்கு தான் தமிழ்நாடுங்கிற பேரே வந்து நாடுதான் தமிழ்நாடு. தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடா மாறிட்டது. நான் கேட்கறது என்னுடைய தார்மீக உரிமையை நான் கேட்கிறேன், அடிப்படை உரிமையை நான் கேட்கிறேன். அதை கூட நீங்க கூடாது, அது எப்படி நீங்க கேட்கலாம்னா இதுதான் தேவையில்லாத சிக்கலை உருவாக்குது. நான் கேட்கறதுல என்ன பிழை இருக்குது? வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, யாரும் வாங்க வாழுங்க. ஆளும் உரிமை தமிழர் எமக்கு தான் உண்டு. அதுதான் இதை அடிப்படை. இது நான் கேட்கறது, வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமைன்னு நாங்க கேட்கிறோம். இல்ல இப்ப நீங்கள் இந்த மக்கள் பாகுபட்டு இருப்பது சாதியால மொழியால எந்த உணர்வு மேல நினைக்குது பாத்தீங்களா? தெலுங்கு மொழி பேசக்கூடிய நாயுடு தெலுங்கு மொழி பேசக்கூடிய அருந்ததி பாருங்க என்னென்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சினிமா ஒரு அறிவியலின் அழகான குழந்தை, ஒரு கலை வடிவம், ஒரு தேசிய இனத்தின் கலைமுகம். அது வெல்ல முடியாத ஒரு விஞ்ஞானம்னு அது உணர்த்தாம அது அசிங்க, அது கூத்தாடிப்ப, சினிமா கரப்ப, கேவலம்னு அவனை வெளியேற்றிட்டு 1/2 நூற்றாண்டுகளா எங்களை ஆண்டம்புறம் அதுல இருந்து வந்துட்டேன். நல்ல ஒவ்வொன்றையும் கவனிங்க. கூழு அது கேவலம் அப்படின்னு மஞ்சளா பூரியும் சப்பாத்தியும் விரிச்சான். என் பொருளாதாரம் இன்னொருத்தண்டு போச்சு. கோதுமை எண்ணத்துல விளையாது. தேநீர் கடை, சாதி, இந்த சக்கிலி போய் கிளாஸ், சானா போய் கிளாஸ், பரப்பை பல்ல போய் கிளாஸ் எல்லாம் கல்லூரியாடா எச்சு கிளாஸ்ன்னு விட்டுட்டான். மலையாளி வந்தான், சின்ன தந்து கடைகள் ஒரு தேநீர் கடை போட்டு பொருளாதாரத்தை சுரண்டிட்டான். இல்ல சாதிய பாகுபாடு அது காரணம். அதாங்க சாதி உணர்ச்சி தானே காரணம். அதுதானே முதன்மையா நம்ம எதிர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இல்ல இப்ப அதிகாரத்தை கைப்பற்றணுங்கிறப்ப இப்ப தெலுங்கு மொழி பேசக்கூடிய மலம் அழுகின்ற துப்புரவு தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் தமிழர்கள் கிடையாது. தெலுங்கு மொழி பேசக்கூடிய நீங்க சொன்ன அருந்ததிய மக்கள் தான் அதை செய்யறாங்க. அப்ப உங்களுடைய பட்டியலில் மாற்று மொழியினர், பிற மொழியினர் பட்டியல அந்த ஒடுக்கப்பட்ட அருந்ததி கேளுங்களேன், யாருகிட்டயுமே கேளுங்க. நான் கேட்கறது சரின்னு தான் சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கு? நம்ம கட்சியில எல்லாருக்கும் நம்ம தேர்தலில் நிக்க எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம், தேடி தேடி கொடுத்துருக்கோம். முதல்வர் பதவி மட்டும் வேற வேணாங்கிறீங்க. அதான் நீங்க கட்டப்பொம்மா நாயக்கர் படையில என் பாட்டன் வெள்ளையத்தவனும் சுந்தரலிங்கம் தளபதியா இருந்த மாதிரி என் படையில எத்தனை தளபதி இரு மன்னன் நான் தான். இல்ல இப்ப பிற மொழியினரை ஆள விட்டது, தெலுங்கு பேசுறவங்க கன்னடம் பேசுறவங்க ஆள விட்டதுதான் பிரச்சனையா? தமிழனுக்குள்ளே ஒற்றுமை இல்லாம சாதி உணர்ச்சியா சண்டை போட்டது பிரச்சனை? ஆள விட்டது நீங்க சாதி உணர்ச்சி நீங்க ஆளும்போது என்ன வருதுன்னா பிரிச்சு கையாளுறது. சாதிக்கு சாதி, இந்த சாதிய மோதல்கள், அதுவும் குறிப்பா உள்ளாட்சி தேர்தலில் முழுக்க சாதி வேலை செய்யுது. ஒரு கிராமத்தை ஒற்றுமையா வாழ்ந்த தமிழ் தானே நீங்க சொல்லக்கூடிய தமிழ் உணர்வு இருந்தா அது எப்படி வரும்? அதுதான் அது. நீங்க தமிழும் இல்ல தமிழனாவும் வாழ விடாம இதை பேசாம இதுக்கு கன்னடர்கள் காரணம், தெலுங்குகள் காரணம் எப்படி? நமக்குள்ள இந்த சாதி தமிழனை ஏத்துக்க மாட்டேங்கிறானே.
இங்க அந்த உணர்ச்சி போயிட்டாலே இயல்பா ஒற்றுமை வந்துரும்னே. சாதி தானே தெலுங்கர்கள்ட்டையும் சாதி தான் மேலோங்கி நிக்குது, தமிழர்கள்ட்டையும் சாதி தானே மேலோங்கி நிக்குது. அது ஒழிக்கப்படணும். அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கொண்டு வருது. இப்ப இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல புரிதல் வருது. நீங்க சொல்ற இந்த சாதி மத உணர்ச்சிங்கிறது ஒரே நாள்ல அதை கொல்ல முடியாது, ஆனா நிச்சயமா சாகும். நீங்கள் இன உணர்ச்சி பேசுகிற மேடைகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் கடவுள் மறுப்பு பேசிய மேடைகளையுமே நான் பார்த்திருக்கேன். ஆனால் இப்ப நீங்க முழுக்க முழுக்க முருகன், சுடலை மாடல், அதாவது அதெல்லாம் நம்ம தமிழர் தெய்வங்கள் முன்னோர்களுங்கிற அடிப்படையில் நீங்க கொண்டெடுத்தாலுமே மீண்டும் மீண்டும் கடவுள் நம்பிக்கை, நீங்க நாத்திகரா இருக்கீங்க, மக்களை மீண்டும் மீண்டும் நீங்க நாத்திகரா இருக்கிறீங்க. நீங்க ஒரு செய்தி என்ன அதான் ஐயா பெரியார் சொன்னதான் திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கு. கோயிலுக்குள்ள நீதான் உனக்கு சாமி இல்லையே, நீ ஏன் கோயிலுக்குள்ள இவனை போகணும் வைக்கணும்னு நினைக்கிறான்னா, கடவுள் இல்லைங்கிறது என் தனிப்பட்ட உணர்வு. அவன் உள்ள போய் கும்பிடணுங்கிறது அவன் உரிமை. அவன் உரிமையை போராடி பெற்றுக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொன்னாரு. இப்ப அந்த அடிப்படையில் நீங்க என்ன பார்க்கணும், நான் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாருங்கிற படைப்பு தத்துவத்தை ஏற்கல. ஆனால் மூத்தோர்கள் நம்ம தெய்வங்கள்ங்கிறத நம்ம இருக்கல. வையத்துள் வாழ்வாங்க வாழ்வவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் எமது மறை போதிக்குது. தமிழர் மெய்யியல் தமிழருடைய மெய்யியலே அறிவியல் சார்ந்தது. நாங்க இயற்கை வழிபாட்டு மரபினர். வெட்டுடைய காளி இப்ப எனக்கு குலதெய்வம், உடையால் அவ பேரு, வெட்டுடையாள்னு பேர் வருது. அது காளின்னு நாங்க சொல்றோம். இந்த மாதிரி அகால மரணம் அந்த போர்க்களத்துல அது இந்த மாதிரி சாகுறதுகளை காளின்னு நம்ம அழைக்கிறது வருது. இல்ல நீங்க முன்னோர்களே சொல்லலாமே, இங்க ஏற்கனவே கடவுள் நம்பிக்கை ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நீங்களே பேசிருக்கீங்க. ஆமா, அதாவது பகுத்தறிவு இல்லாம இருக்குன்னு. அப்ப முன்னோர்கள் அதுதான் நாங்க சொல்றோம், குல முன்னோர், அதை மக்கள் தெய்வம்னு நம்புறான். அந்த வார்த்தையே அந்த நடைமுறைகள், அந்த கடவுள் நம்பிக்கையான நடைமுறைகள் என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதையே செய்ய சொல்றீங்க. காவடி தூக்குறதுல இருந்து எல்லாமே. காவடி தூக்குறது நீங்க காவடிங்கிறது ஒரு பக்தியின் வடிவமா நீங்க பார்க்க கூடாது, ஒரு கலை. நீங்க சொல்ற வடிவில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி சரி செய்வீங்க, எப்படி புரிய வைப்பீங்க? நீங்க இதே சொல்லி சொல்லி நீங்க பாருங்க, அவன் தெரியலன்னா அவன் பயிற்று வைக்கணும், அவனுக்கு சொல்லணும். நீங்க மானாட்டம், மயிலாட்டம், மாடாட்டம், இந்த ஒயிலாட்டம், கரகாட்டம், அது போல காவடி ஆட்டம். இந்த காவடி தூக்குற பழக்கமே காடுகளை நாங்க வேட்டையாடி மிருகங்களை இப்படி கவட்டுக்குள்ள தூக்கி போட்டு போனோம், அந்த பழக்கத்துல இருந்து வந்ததுங்கிறாங்க. இடம்பெயரும் போது பிள்ளைகளை இடுப்புல தூக்குறது சரின்னு பிரச்சனை. இப்ப நீங்க தமிழ் பேசுற இஸ்லாமியர்களும் உங்க அமைப்புல நம்பி இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்கிறாங்க. அவர்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்குல்ல. அப்படி இல்ல, மதத்துக்கு அவனுக்கு முழுக்க புரியுது. நீங்க அப்படி நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அவனுக்கு தெரியுது. என் தம்பி தமிழன் சாகுல்னு ஒருத்தர் இருக்க அரபு நாட்டுல, அவன் முகப்பு நூல்லயே முருகனை தான் போட்டிருக்கான். என்னடா நீ இஸ்லாமியரா இருந்துகிட்டு நீ இப்படி பண்ற? ஏய், நான் இஸ்லாம் என்பதும் உண்மை, முருகன் முப்பாட்டன் என்பதும் உண்மை. இது பாஜக சொல்ற மாதிரில இருக்கு. எல்லா இஸ்லாமியர்களும் முருகனையும் சிவன் தான் நம்ம முன்னோர்னு ஏற்றுக்கொள்ளும். பாஜகவும் இதை தானே சொல்லுங்க. அது இல்ல ஏற்கிற நான் இங்க பாருங்க, சரின்னு படுறோம். அவங்க நீங்க இது வந்தா தான் இதுக்குள்ள செய்யணும்னு நம்ம கட்டாயப்படுத்தல. அதை நீங்க விளங்கி கொள்ளணும். இப்ப பூசாரிகள் மாநாடு போடுறோம்னா, எங்கள் பூசாரிகள் எங்க குலம் முன்னோர்கிட்ட, நான் கொல்லங்குடி எங்க அப்பா காளிகிட்ட போகும்போது, யார் வந்திருக்கா பாரு, உன் பேரன் வந்திருக்கான், சீமைக்கு போறானாமா, சினிமா எடுக்க, இவனுக்கு இது பண்ணி விடு, ஆத்தா காத்துக்கருப்பு அண்டை விடாம பிள்ளை கை கூடவே இரு அப்படின்னு பேசிட்டு இருப்பான். எங்க வேணாலும் உன்னை கைவிட மாட்டான், கூடவே இருந்த பிள்ளைய பாத்துக்கன்னு பேசிட்டு இருந்தவன் இப்ப ஓம் சுகுலாமிரதம் சிசுவனம் பேசிட்டு இருக்கான். அவன் சமஸ்கிருத மந்திரத்துக்கு போயிட்டான். அது காரணம் அந்த பூசாரிகள் மாநாட போட்டு முகாம போட்டு அவனுக்கு சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டான். நீ ஏன் நீ பூசாரிகிட்ட போய் நான் கேட்கிறேன், நீ ஏன் சமஸ்கிருதத்துல சொன்னா அதான் தட்டுல காசு போடுறான்ற. இப்ப முருகனும் சிவனும் இந்து கடவுளா? அது முருகனுக்கும் சிவனுக்கும் தெரியுமா? இயேசு எப்படி கிறிஸ்தவர் இல்லையோ, அவர் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அவர் யூதர், அவர் கிறிஸ்தவரா ஆக்கப்படுறாரு. அது மாதிரிதான் என் பாட்டனும் முப்பாட்டனும் இப்படி ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. முதல்ல தமிழருக்கு ஒரு மெய்யியல் இருக்குல்ல. தேசியனத்தின் மீட்சி என்பது பண்பாடு, வழிபாடு எல்லாம் சேர்த்துத்தான். நான் ஒரு வேளாண்குடி மகன், ஒரு செடியை பிடுங்குறேன்னா ஒரு வேரும் அல்லாம பிடுங்கணும் தான் நினைப்பேன். 3 சுவத்துல வீடு கட்ட முடியாது, 4 சுவரையும் வச்சுதான். அவனுக்கு வழிபாடுன்னு இருக்குது. அதனால அம்பேத்கரே சொல்றாரு, சமய புரட்சி இல்லாத நீ அரசியல் புரட்சி வெல்லாதரான்னு நிரூபிக்கிறாரு. அததான் நானும் பண்பாட்டு புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு அவர் சான்றுகளோட நிறுவறாரு. இத்தனை 1000 ஆண்டுகள் மூத்த ஒரு தேசியனத்திற்கு ஒரு மெய்யியல் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதை நான் வழிகாட்டணுமா இல்லையா நீ நம்பி வர பிள்ளைகளுக்கு? அதனாலதான் இந்த வேலையை நம்ம செய்யறோம். இப்ப இந்த 1 மணி நேரமா பல்வேறு விஷயங்கள், உங்களுடைய இயக்கம் சார்ந்த, இந்த சமூகம் சார்ந்த உங்கள் பார்வை, என்னென்ன அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டியது இருக்கு, தமிழ் சமூகத்துக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க, எப்படி பாக்குறீங்கிறது கொண்டு ரொம்ப விரிவாவே ஆழமாவே இந்த நேர்காணலை நீங்க பதிவு செஞ்சீங்க. அதுக்காக இந்த நேர்முகம் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.